Bhagavad-Labharti, who on attaining Paramapadam experience with Bhagavan. Like the 5 states we know, Kalokyam, Samipyam, Sarupyam, Sashti and Sayujya. Is Sayujya our Kalkaryam? அப்படின்னு கேள்வி இருக்கு. என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா, இங்கிலீஷ் வந்து நான் தமிழையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். வேலை யாருக்காலையும் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கு. பகவல்லாபார்த்திக்கு வந்து என்னென்ன விதமான மோட்சங்கள் கிட்டும், என்ன விதமான பரமபத அனுபவம் கிட்டும், 5 அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாஷ்டி, சாயுஜ்யம் அப்படின்னு 5 சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாயுஜ்யம் அப்படின்றது தான் நம்மளுடைய கைங்கரியமா அப்படின்னு கேள்வி. இதுல என் பார்த்த கிரந்தங்கள்ல 2 கிரந்தங்கள் ரெஃபர் பண்ணேன், 3 கிரந்தங்கள். ஒண்ணு அழகவனமால பெருமாளுடைய ஆச்சாரிய சதயம், மத்தொன்னு வேதாந்தாச்சாரியருடைய விரோத பரிகாரம், அதே போல வேதாந்தாச்சாரியருடைய வாசித்திரேசாரம். இந்த 3 கிரந்தங்கள்லயும் 4 விதமான மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப பிரசித்தமும் கூட. அந்த சாஷ்டி அப்படின்றத பத்தி ஒன்றும் குறிப்பு இல்லை. சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், இந்த 4 தான். இதுல வேதாந்தாச்சாரியர் சாதிக்கும் பொழுது இந்த 4 மோட்சங்கள் இதுல என்னன்னா, சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம் அப்படின்னு இருக்கு இல்லையா. சாலோக்கியம்னா என்ன? எம்பெருமானுடைய அந்த லோகத்தை போய் சேரணும். சாமீபியம்னா கிட்ட போய் சேரணும். சாரூபியம்னா எம்பெருமானுடைய ரூபம் நமக்கு வந்து சேரணும். இது 3 நிலைகள் இருக்கு மோட்சத்துல. வசதாக மோட்சம் சொன்னதே தப்பு. ஆக்சுவலி இது மோட்சமே கிடையாது அப்படின்னா தேசிகன் சாதிக்கிறார். இது வந்து காரிய வைகுண்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. காரண வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டம், அது நித்தியமானது, பரமபதம். இன்னொன்று வைகுண்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு உபன்யாசங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். காரிய வைகுண்டம் அப்படின்றது, அந்த காரிய வைகுண்டம் அழிக்கப்படும். அது லீலா விபூதியில ஒரு பாகம். அந்த லோகத்துல லோகத்தை போய் சேரவர்கள் இருக்கார்களே, அவர்களுக்கு தான் இந்த 3 விதமான வெவ்வேறு விதமான அவர்களுக்கு வந்து பகவத் அனுபவம் அப்படின்றது. அவங்க வந்து சாலோக்கியம் அப்படின்னா சில பேர் அந்த காரிய வைகுண்டம் அப்படின்ற லோகத்துக்கு மட்டும் போய் சேருவார்கள். அதுலயும் சில சிறந்த பக்தால் என்ன பண்ணுவா அப்படின்னா சாமீபியம் அவர்களுக்கு கிடைக்கும், எம்பெருமான் பக்கத்துல காரிய வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமான். அதுக்கப்புறம் சாரூபியம், அந்த காரிய வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய ஒரு ஒத்ததான ஒரு உருவம் இவர்களுக்கும் கிடைக்கும். இதுல உண்மையான மோட்சம் என்ன அப்படின்னா சாயுஜ்யம் அப்படின்றதுதான் உண்மையான மோட்சம். இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மோட்சம். அந்த சாயுஜ்ய மோட்சம் இருக்கும் பொழுது மற்ற 3 தன்னிடையே கிடைச்சிடும். அதுதான் வந்து ஆச்சாரியால நிர்ணயம் பண்ணி இருக்கிறது. இந்த 4 விதமான மோட்சங்கள் தான் இருக்கு. அதுவேதான் அழகவனமால பெருமாள் நாயனாரும் சாதிக்கும் பொழுது என்ன பண்ணாரு அப்படின்னா, சதுர்விதமான தேக வர்ண ஆசிரம அதிகார பல மோட்ச சாதனம்னு ஒரு பெரிய சூர்ணிகை ஆச்சாரியருடைய ஆரம்பத்துல 4 நாளா நிறைய சொல்லிட்டு வர்றார். 4 விதமான பிரமேயங்கள், சதுர்விதமான தேக, 4 விதமான தேகம், தேவ மனுஷ திரிய ஸ்தாவர 4 விதமான தேகங்கள், வர்ணங்கள் தெரியும் 4 விதமான வர்ணங்கள், 4 விதமான ஆசிரமங்கள், எல்லாத்தையும் நிறைய 4 நாளா சொல்லிட்டு வரும் பொழுது சதுர்விதமான வர்ண தேக ஆசிரம அதிகார பல மோட்ச சாதன மோட்ச அப்படின்னு 4 விதமான மோட்சம் அப்படின்னு தான் அங்க நாயனாரும் அங்க சாதிக்கிறது. அதனால 4 விதமான மோட்சங்கள் தான் இதுல சாயுஜ்யம் அப்படின்றது என்னன்னா, அதுதான் ஸ்ரீ வைகுண்டத்துல கிடைக்க போகுது. இந்த சாயுஜ்யம் அப்படின்றத ஆச்சாரியால விவரிக்கும் பொழுது எதை கண்டிச்சு விவரிக்கிற அப்படின்னா, சாயுஜ்யம் அப்படின்னா சகயோகம் இருக்கு இல்லையா, அதனுடைய பாவம் தான் சாயுஜ்யம். சகயோகம்னா கூட சேரறது. தேசிகன் என்ன பண்றாருன்னா இங்க அத்வைத்திகளை கண்டுக்கிறார். சாயுஜ்யம் சகயோகம் அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மா ஒண்ணு சேர்ந்துடுவா. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அப்புல அப்ப சேர்த்தா போல, நீர் சேர்த்தா போல, ஜீவாத்மா பரமாத்மா 2 ஒண்ணு. மோட்சம்ன்றது இதுதான். ஜீவாத்மா தனியா இருக்காது. யதா சமுத்திரம் யாந்தி நதியா, எப்படியா நதிகள்லாம் வந்து சமுத்திரத்தை போய் அடையும். அடைஞ்ச பிறகு தனக்கும் தனி ஒரு உருவம் இருக்காது இல்லையா நதிகளுக்கு. அதே போலதான் மோட்சத்துல என்ன ஆகும்னா, பரமாத்மாவை போய் சேர்ந்துடும் ஜீவாத்மா, தனியா ஒரு தத்துவம் இருக்காது. அதுதான் இந்த பிரமாணமா சொல்றது சகயோகம் அப்படின்னு இருக்கு. யோகம்னா சேர்த்தி தானே, கூட சேர்ந்துருது அப்படின்னு ஒரு கேள்வி வர
தேசிகன் என்ன சாதிக்கிறாருன்னா அப்படி கிடையாதுங்க, இந்த அத்வைத மதம் சொல்ல வரல இங்க சகயோகம் அப்படின்றது. சகயோகம் அப்படின்னா கூட சேர்ந்து அனுபவிக்கிறது, பகவான அனுபவிக்கிறது இருக்கு இல்லையா, அங்கதான் ஒரு சாகித்யம் சொல்லப்படுறது அப்படின்னு. இந்த சாகித்யம் அப்படின்றது வந்து கூட சேர்ந்து பகவான அனுபவிக்கிறது அப்படின்ற மோட்சம் இருக்கு இல்லையா, அதுதான் சாகித்யம் அப்படின்ற மோட்சம். ஆக இதுதான் அந்த 4 விதமான மோட்சங்களை பத்தி. 4 விதமான மோட்சம் மறுபடியும் அது கொஞ்சம் டிஃபைனா நம்ம புரிஞ்சுக்கணும். 4 விதமான மோட்சம்னா கடைசி உண்மையான மோட்சம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் கிடைக்கக்கூடிய மோட்சம் இருக்கு இல்லையா, அதுலேயே மீதி 3 அந்தர்கதம். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா எப்படியும் சாலோக்கியம் இருக்க போறது, ஒரே லோகத்துக்கு போய் சேர்ந்துட போறோம். சாமீபியம் இருக்க போறது, பெருமாள் பக்கத்துலதான் போய் இருக்க போறோம். சாரூபியம் இருக்க போறது, எம்பெருமானுடைய அதே உருவம் தான் நமக்கு வர போறது. ஆக இந்த 3மே வந்து இந்த சாகித்யம் அப்படின்றதுக்குள்ள அடக்கம். ஆரிய வைகுண்டத்துல என்ன ஆகும்னா அங்க மட்டும் ஒரு இது இருக்கு, வேற கிரேட்ஸ் இருக்கு. அங்க சில பேருக்கு வெறும் சாரூபியம் இருக்கும், சில பேருக்கு சாரூபியம் இருக்கும், சில பேருக்கு வெறும் சாமீபியம் இருக்கும் அப்படின்னு அந்த காரிய வைகுண்டத்துல இருக்கு. அந்த கேள்வி ஆச்சு. அடுத்தது சூத்ராஸ் arose to clarify the doubts or to throw light on contradictory parts of Vedas. Doing so, the 3 main schools, Advaita, Vishishtadvaita and Dvaita, also define Brahma Sutram as per their own philosophy. So doesn't it mean that Sutram also paves way for different interpretations, and if so, doesn't it hit one of the characters of the Sutram? Anavadyam cha iti அப்படின்னு கேள்வி இருக்கு. அதாவது சூத்திரங்கள் எதுக்காக? வேதாந்தங்கள்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்குறதுக்காக சூத்திரம். இந்த சூத்திரம் அப்படி சந்தேகத்தை போக்குறதா இருந்ததுன்னா அப்ப ஏன் 3 மதங்கள் வந்துருக்கு? 3 எவ்வளவோ மதங்கள் இருக்கு. நம்ம பிரசித்தமா 3 சொல்லிட்டு இருக்கோம். யாதவ பிரகாஷர் ஒரு மதம் பண்ணியிருக்கார், பாஸ்கரர் ஒரு மதம் பண்ணியிருக்கார். அதே இந்த மாதிரி பல மதங்கள்லாம் இருக்கு. ஏன் இவ்வளவு மதங்கள்லாம் இருக்கணும்? ஆகையால் அந்த சூத்திரத்தினுடைய ஒரு கேரக்டர், அதாவது அதனுடைய ஒரு தன்மை நம்ம வந்து பார்த்தோம்னா அல்பாக்ஷம் அசந்திக்ஷம் அப்படின்றதுல வந்து பல தன்மைகள் பார்த்தோம் சூத்திரத்துல. அதுல வந்து அனவத்தியம் அப்படின்றது இந்த தன்மை போயிடுமே அப்படின்னு கேள்வி இருக்கு. அனவத்தியம் அப்படின்றது ஆக்சுவலா இதை கொஞ்சம் அந்த கேள்வி ரிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றது. அனவத்தியம் அப்படின்ற தன்மை இங்க போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அனவத்தியம் அப்படின்னு எப்போ போகணும்னா சூத்திரமே தப்பு அப்படின்னு ஆயிடுச்சுனாதான் அப்போ அனவத்தியம் அப்படின்றது வந்துடும். அவத்தியம் என்னது? குற்றம். அனவத்தியம்னா குற்றமற்றது. அப்போ வியாசர் பண்ண சூத்திரம் அது தப்பு அப்படின்னு மற்றொருத்தர் சொன்னார்னா அப்போ அவத்தியம் வந்து சேர்ந்துடும், அனவத்தியம் அப்படின்றது போயிடும் அப்படின்னு ஆயிடுறது. இது இப்படி வேணா கேள்வி கேட்டுக்கலாம். அசந்திக்தம் அப்படின்னு இருக்கே சூத்திரம் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தாது, கன்ஃபியூஷனை கொடுக்காது அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அப்ப ஏன் இவ்வளவு வெவ்வேறு மதங்கள்லாம் ஏன் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இங்க என்னன்னா உண்மையா சூத்திரம் வந்து ஒரு தெளிவை மட்டும்தான் ஏற்படுத்தும், குழப்பவே குழப்பாது அப்படின்னா அது மறுபடியும் அந்த சூத்திரத்தை ஆராயவருடைய தன்மையை பற்றியும் இருக்கு. அவர் வந்து குதிருஷ்டியா தான் நான் பார்ப்பேன், நான் கஷ்டப்பட்டு வெவ்வேறு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் அர்த்தத்தை சொல்ல போறேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா யாருதான் என்ன பண்ண முடியும்? கையில வந்து பழத்தை திருத்தத்துக்காக கத்தியை கொடுத்தா நான் வந்து இதை புத்திக்கு தான் போறேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அப்ப என்னதான் பண்ண முடியும்? அதே மாதிரி நான் சூத்திரம் இருந்தா கூட என்னுடைய புத்தியை நான் பயன்படுத்தி நான் காட்ட போறேன், எவ்வளவு வந்து எனக்கு நல்லா படிச்சிருக்கேனா, எனக்கு எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் பண்ணாருன்னா அது கண்டிப்பா இவ்வளவு கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். அதனால நம்ம நேர்மையா பார்த்தோம்னா நமக்கு அப்போ கன்ஃபியூஷனே இருக்காது அப்படின்னு தான் தாத்பரியம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து வேதா இஸ் அபௌருஷயம் அண்ட் அன்ரிட்டன், கோலைப்படா கிழவி. Doing so, how could we understand the story that it was stolen by Demon Hayagriva from Lord Brahma and it was redeemed by our Perumal. Stolen by a demon, Madhu Kaitavaha அப்படின்னு இருக்கணும். அதுதான் ஹயகிரிவர் வந்து எம்பெருமான் வந்து குதிரை முகத்தான வந்து மீட்டு கொடுத்தான். இப்போ இதுல வந்து என்ன தெரியுது? வேதங்கள் வந்து அபௌருஷயம், யாருமே சொல்லலை. அப்போ பிரம்மா வந்து அதை இழந்த ஹயகிரிவனான எம்பெருமான் வந்து மீட்டு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அபௌருஷயத்துவம் போயிட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம். இல்லை அபௌருஷயத்துவம் போகணும் அப்படின்ற ஒரு சந்தேகமே வர வேண்டாம் அப்படின்னு தோன்றது. நம்ம போன டிஸ்கஷன்ல ஞாபகம் வந்ததுன்னா நம்ம சில ஸ்ரீபாஷத்துல சில தேவதாதிகரணம் அப்படின்ற அதிகரணத்துல சில அம்சங்கள்லாம் பார்த்தோம். வேதம் அபௌருஷேயம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தாற்பயம் எம்பெருமானாலே விளக்கி காட்டுற தேவதாதிகரணம் அப்படின்ற ஒரு அதிகரணத்துல வேதம் அபௌருஷேயம்னா என்ன தாற்பயம்னா
யாருமே வேதத்தை சொல்லலையா? இன்னைக்கு கூட தான் அவ்வளவு பேர் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா, வாயில வரலியான வேதம். இப்ப எப்படி அது பௌருஷயம் இல்லை அபௌருஷயம் அப்படின்னு என்ன தாற்பயம் அப்படின்னா, புதுசா இன்னைக்கு ஒருத்தர் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி இப்போ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோமே, பேசிட்டு இருக்கிறது என்ன பண்றோம்? புத்தி சப்தம் அர்த்தம் புத்வா சப்த ரச்சனா அப்படின்னு சொல்லுவார்கள். முதல்ல மனசுல ஒரு அர்த்தம் வாங்கிட்டு அது ஓடிட்டு இருக்கு மனசுல அர்த்தம், அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் சப்தங்கள் வழியாக. இந்த மாதிரி ஒருத்தர் யோசிச்சு அதுக்கப்புறம் இதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன் அப்படின்னு சப்தங்கள் வேத சப்தங்கள் அப்படின்னு வெளியிடல. அதனாலதான் அப்ப வெளியிட்டு இருந்தாலும் அது பௌருஷயம். அந்த மாதிரி யாருமே இதை வெளியிடல, இது அப்பௌருஷயம். அப்போ கல்பத்தினுடைய ஆதியில அப்போ எப்படி எதுவுமே எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம அத்தியனம் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சொல்லல, அத்தியாபகர் இருக்கார் இல்லையா, அவர் புதுசா அவர் சொல்லி கொடுத்து அவருக்கு எப்படி அத்தியனம் ஆச்சோ, அவருடைய வாத்தியார் என்ன அத்தியனம் பண்ணி வச்சாரோ அதுதான் இவர் சொல்ல போறாரு. அப்ப அந்த வாத்தியார் அவருக்கும் அவருடைய வாத்தியார் அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரி, எல்லாமே போயிட்டே இருக்கட்டும். கல்பத்தினுடைய ஆதியில அப்ப என்ன ஆகும்? அப்ப பெருமாள் தானே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார், வேதோபதேசம் பண்ணாரு பெருமாள். அப்ப அவர் தானே சொன்னார் அப்படின்னா, அவரும் வந்து இப்போ அந்த கல்பத்தினுடைய ஆதியில தான் யோசிச்சு புதுசா ஒரு வேதத்தை சொன்னார் அப்படின்றது கிடையாது. அதுக்கு முன் கல்பத்துல என்ன வேதம் இருந்ததோ, பெருமாள் தான் சர்வஜராச்சே, அந்த வேதத்தை அப்படியே மறுபடியும் பிரம்மாவுக்கு கொடுத்தார். அதனால இதுதான் வேதத்தினுடைய அபௌருஷேயக்கம் அப்படின்னு. இப்போ ஹயகிரீவ சரித்திரத்துக்கு வந்தோம்னா, அந்த மது கைடவர்கள் அப்படின்றவா வந்து அந்த பிரம்மாவுடைய சுவாசத்திலேருந்து அப்படிதான் ஞாபகம் தெரிவிக்கிறோம், சுவாசத்திலேருந்து அப்படியே அந்த வேதத்தெல்லாம் எடுத்துட்டா அப்படின்றதுதான் சரித்திரமா கேள்விப்படுறோம். இதெல்லாம் எப்படி தாற்பயமா வச்சுக்கலாம்னு தோன்றதுன்னா, இப்போ பிரம்மாவுக்கு விஸ்மிருதி ஏற்பட்டுருது, மறதி ஏற்பட்டுருது. அந்த வேதத்தை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்போ அந்த வேதத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாததுக்கு என்ன காரணமா இருக்கு? அதெல்லாம் ஒரு ஃபிகரேட்டிவா பண்ணியிருக்காவா, என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, வந்து தன்னுடைய சக்தியினால இந்த மது கைடவர்கள் வந்து நம்ம பிரம்மாவுடைய அந்த சுவாசம் மூலமாக விஸ்மிருதி ஏற்படும்படியாக, விஸ்மிருத்தினா மறதி ஏற்படும்படியாக இவர்கள் பண்ண எம்பெருமான் அவர்களை அழித்து மறுபடியும் பிரம்மாவுக்கு அந்த மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா ஞாபகப்படுத்துறது அப்படின்றத வச்சுட்டோம்னா ஒரு கிளேசம் இங்க இருக்காது. அப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு விதமான பங்கமும் வராது. அதுக்கப்புறம் விண்ணகம் புகுவது மன்னவர் விதியே, அதாவது வைகுந்தம் புகுவது அப்படின்னு இதுல வருது சூழ்விச மணிமுகில்ல. மன்னவர் விதியே என்பது ஆழ்வார் கருத்து. அவகையில் அஜித்திற்குள் ஆத்மா எப்படி புகுகிறது, அடுத்த நிலைக்கு அது எப்படி முன்னேறுகிறது. அதாவது இந்த வைகுந்தம் புகுவது மன்னவர் விதி அப்படின்றது இல்லையா, அது கொஞ்சம் ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கிற போல தோன்றது. பொதுவா பரவலாவே விதி அப்படின்னு நம்ம வாழ்க்கையில பொதுவா பேச்ச வழக்கத்துல பயன்படுத்தணும் இல்லையா, டெஸ்டினி அப்படின்னு கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற மாதிரி. வைகுந்தம் போகும்போது மன்னவர் விதி, இவர்களுக்கு எல்லாமே டெஸ்டினி, கண்டிப்பா போயேதான் வைகுந்தம். அந்த மாதிரி வீட்டுல வியாக்கியானம் அந்த மாதிரி கிடையாது. மன்னவருடைய விதி அப்படின்னா இது அமரகோஷத்துக்கு நித்தியம் பாகதேயம் விதிர் பாகதேயம், அது ஏதோ மறந்துடுது. அமரகோஷம் அப்படின்றது வந்து சிவானிமிஷம் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். ஒரு சப்தத்துக்கு, அதாவது ஒரே அர்த்தத்துக்கு பல சப்தங்கள் இருக்கும், பரியாய பதங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் அந்த அமரகோஷம் அப்படின்ற கிரந்தத்துல அதுல இந்த தெய்வம் திஷ்டம் பாகதேயம் விதிகி அப்படின்னு அமரகோஷத்துல வருது. இதெல்லாம் வந்து என்னன்னா பாகதேயம் அப்படின்னானது ஒரு நல்லது, ஒரு நன்மை. அதுக்கு வந்து விதி அப்படின்றது வந்து இவர்களுடைய பாக்கியம் அப்படின்னா. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னா மன்னவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதுல நம்மளே அங்க சாதிக்கும் பொழுது அந்த சஹ்யம் அப்படி சஹ்ய பர்வதம் இருக்கு. சஹ்ய பர்வதத்துல இருந்தான் தலக்காவேரி, அதாவது அங்கேதான் காவேரி வருது. அப்போ சஹ்ய பர்வதத்திலேருந்து காவேரி கீழே இறங்கி வரும். அது எல்லாருக்கும் புரியும். ஜலம் அப்படிதான் ஆகும், மேலேருந்து கீழே வருதுதான் ஜலத்தினுடைய தன்மை. கீழே இருக்கிற ஜலம் மேல போகுமா? அப்படி இருக்கு. நித்திய சம்சாரியான ஒருத்தன் நித்திய சூரியர்களை ஒத்த ஒரு பிராப்தியை பெறறாலையா திருநாட்டுக்கு போயிட்டு, அது வந்து அப்படி இருக்கான். அப்படி ஒரு பாக்கியம். இவ்வளவு காலமா நித்திய சம்சாரியா இருந்தவன் நித்திய சூரியர்களுக்கு ஒத்தவனாக இப்ப எம்பெருமான போய் அனுபவிக்கிறானே அப்படின்றது வைகுந்தம் புகுவது மன்னவருடைய ஒரு பரம பாக்கியம் அப்படின்னா. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதின்றது விதி சப்தத்துக்கு இதான் அர்த்தம். டெஸ்டினி அப்படின்னு அர்த்தம் கிடையாது, பாக்கியம் அப்படின்னு அர்த்தங்க. இப்பனா இங்க தாற்பயம் என்ன, இந்த கேள்வியில தாற்பயம் என்னன்னா, அஜித்திற்குள் ஆத்மா எப்படி புகுகிறது, அடுத்த நிலைக்கு அது எப்படி முன்னேறுகிறது. எப்படி புகுகிறது அப்படின்னா அஜித்திற்குள் கர்மத்தினாலதான். பிரசித்தமான சொல்லுவா இல்லையா, பாச்சி கைகி பக்ஷி மிருகத்தாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கடைசியில போய் முடியும்.
மானசகி அந்திய ஜாதிதாமா அப்படின்னு நினைக்கிறேன். மானசகி அந்திய ஜாதிதாமா, மனசாக அபச்சாரம் பட்டோம்னா ஒரு தாழ்ந்த ஜாதியில போய் பிறப்போம். வாக்கால அவதாரப்பட்டோமே என்றால் நம்ம வந்து ஒரு பக்ஷி அப்படின்ற உருவத்தை போய் எடுத்துப்போம் அப்படின்னு, இந்த மாதிரி அந்தந்த ஒரு பாவங்களுக்கு சேர நமக்கு ஒரு பிறவி கிடைக்கிறது அப்படின்னு. ரொம்ப கொடுமையான பாவங்கள்லாம் பண்ணோம்னா நம்ம அச்சித்தாக, அந்த அச்சித் அப்படின்ற அந்த கல்லோ கட்டையோ அதுக்குள்ள இந்த ஆத்மாவானது போய் சேரும். அப்படிதான் கர்மத்தினாலதான் ஆத்மா வந்து அச்சித்துக்குள்ள போய் சேருது. சரி, அடுத்த நிலைக்கு அது எப்படி முன்னேறுகிறது அப்படின்னா, இந்த கர்மம் கழிஞ்சா காலமும் வந்து அனாதியான காலம். அப்போ எவ்வளவோ ஜென்மங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கோம். ஒரு பெரிய பாவம் பண்ணதுனால இப்ப அச்சத்துக்குள்ள போயாச்சு. ஆனா நாமே கூட எவ்வளவோ ஜென்மங்கள்ல ஏதோ ஒரு சின்ன புண்ணியங்கள்லாம் பண்ணிருப்போம் இல்லையா? அப்போ அந்த புண்ணியத்துக்கு சேர பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மனுஷ சரீரத்தை கொடுப்பார். அப்போ நம்ம மறுபடியும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால எல்லாருக்குமே வந்து பெருமாள் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துன்னு தான் இருப்பார். அச்சித்து இருக்கிற ஆத்மா. அதுக்கப்புறம் அச்சித்து சில சமயங்களில் உருமாற்றம் பெறும் பொழுது எல்லாம் அதற்குள் இருக்கும் ஆத்மாவும் வேறுபடுமா? உதாரணமாக தங்கம், அது எப்பொழுதுமே பஸ்மம் ஆவதில்லை. உருக்கி உருக்கி வேறொரு ஆபரணமாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது எங்கனும் இருக்கிறார்கள் எனும் போது ஒவ்வொரு முறையும் உருமாற்றம் பெறும்போது ஒவ்வொரு புது ஆத்மா அதற்குள் புகுமா? என்ன கேட்கறான்னா, இப்போ தங்கம் இருக்கு, தங்கத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, நம்ம அச்சத்துக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்றது பார்த்தேன். இப்போ தங்கத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. தங்கம் இப்போ கேட்கிற சுவாமிக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு தோன்றதுன்னா, அது பஸ்பம் ஆயிடுது அப்படின்னா அது நஷ்டமாயிருக்கு. அப்ப அதுலேயே இந்த ஆத்மா வெளில வந்துடுது அப்படின்னு ஒரு தாற்பயம் இருக்க மாதிரி தெரியுது கேட்கிற சுவாமிக்கு. அது வரையிலும் பஸ்பமாற வரையிலும் நம்ம வெறும் உருக்கிறோம், வேற உருவம் மட்டும் மாறுறது அதே தங்கத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதுசா ஆத்மா வருமா, இருக்கிற ஆத்மா வெளில கிளம்பி போயிடுமா அப்படின்னு தாற்பயத்தோட கேட்கிற மாதிரி இருக்கு. அது எங்கனம் புகுகிறது அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் அதே போல் ஒரு தங்கம் நீருள்ள கிணற்றுக்குள் விழுந்து விடுகிறது என்றால் அந்த ஆத்மா எப்படி அதிலிருந்து விடுதலை பெறும், அல்லது அனாதி காலமாக அந்த தங்கம் முழுமையாக மகுகின்ற வரை அதிலேயே நிலை பெற்றிருக்குமா அப்படின்னு, நீருக்குள்ள கணத்துக்குள்ள விழுந்திருக்கு அப்படின்னா அந்த தங்கத்துக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துல இந்த கேள்வி எழுந்திருக்கிறதா தெரியாது. இப்ப என்ன தாற்பயம்னா, தங்கத்துக்குள்ள ஆத்மா இருக்கு, அது பஸ்பமா இருக்குன்னா அப்போ இதுல உருவமே மாறி போயிருக்கு. அப்போ எப்படி இந்த உடம்பானது இதுக்கு இறப்பு அப்படின்னு ஒண்ணு வருதோ அதே போல தங்கத்துக்கு ஒண்ணு இறப்பு அப்படின்னு வச்சுட்டு அதுல இந்த ஆத்மாவை கிளம்பி வந்துருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ அதுவரையிலும் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி. இது இந்த அச்சித்துக்குள்ள ஆத்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான கேள்விதான். இந்த ஒரு விஷயமே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் தான். ஏன்னா யாருமே அச்சித்துக்குள்ள ஆத்மா அப்படின்றத ஒத்துக்க போறது கிடையாது. அநேகமா நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் அச்சித்துக்குள்ள, நம்ம எது அச்சித்து நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்றோமோ அதுக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்றது அநேகமா நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் இருக்க போகுது. நான் சான்ஸ்கிரிட் காலேஜ்லாம் ஒருத்தர் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது ஸ்மார்த்தால் கிட்ட, அவகிட்ட அந்த பானைக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னா அவர்கள் தூக்கி வாரி போடுது, பானைக்குள்ள எப்படி ஆத்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அச்சத்துக்குள்ள ஆத்மா அப்படின்றது வந்து ஒரு இந்த பிரதான சச்சிதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்தாந்தத்துக்காகவே சில அம்சங்கள் தான் இருக்கும். அது போல சரீராத்ம பாவம் அப்படின்றது நம்ம சித்தாந்தத்துக்கு மட்டுமே இருக்கா போல ஆக்சுவலா இதுவும் அதுலேதான் அடங்கி இருக்கு. சரீராத்ம பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சம்பிரதாயத்தில், முக்கியமாக சொல்றோம் இல்லையா சித்தாந்தத்துல, அதுவும் இதுல அடக்கம் தான். அந்த சரீராத்ம பாவத்தை கொண்டு வரணும்னா என்ன ஆகணும்னா, இந்த லேப்டாப் அச்சித்து இருக்கு இல்லையா, அதுவும் பகவானுக்கு சரீரம் அப்படின்னு சொல்லணும். அது நேர பகவானுக்கு சரீரம் ஆகாது, பகவானுக்கு ஒரு ஆத்மா சரீரமா இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு இந்த அச்சித்தானது சரீரமாக இருக்கும் அப்படின்றது இது ராமானுஜ சித்தாந்தத்துல மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ நம்ம சித்தாந்தத்துல மட்டும் இருக்கிறது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயம். இதுல இப்போ அந்த தங்க கட்டி இருக்கு, அதுக்குள்ள இந்த ஆத்மா எப்படி புகழறது, என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அது பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த சந்தேகம் இல்லையோ அங்க நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எங்க சந்தேகம் கிடையாது, இப்போ மனுஷ சரீரங்கள்ல சந்தேகம் கிடையாது. மனுஷ சரீரங்கள்லாம் ஆத்மா இருக்கு. சரி, எப்போ புகுறோம் எப்போ வெளில வரும் அதுவும் நமக்கு தெரியும். பிறவினா என்னது, இறப்புனா என்ன அப்படின்றது தெரியும். அதே போல செடி கொடிகள் அதெல்லாம் கூட லிவிங் திங்ஸ் தான், அதெல்லாம் உயிர் உள்ள பொருள்கள் தான், எல்லாருமே ஒத்துக்கிறது தான். அதுல எப்போ ஆத்மா புகுறோம் எப்போ வெளில வரும்
விதைய விதைச்சோம்னா அதுல இருந்து அங்குரம் வரும் பொழுது, முளைக்கும் பொழுது அப்பவே சொல்லலாம் அது ஒரு ஆத்மா புகுந்தாச்சு அப்படின்னு. அந்த மரமானது எரியும் பொழுது அதுக்கு மேல அது ஒன்றும் வளர்ச்சியோ ஒன்றும் ஏற்பட போறது கிடையாது. சரி, அது இறந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். பட்டு போயாச்சுன்னு சொல்றோம் இல்லையா, மரம் இந்த மரம் செத்து போயிடுது, பட்டு போயிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த மரத்துலேருந்து ஒரு ஆத்மாவானது வெளில புறப்பட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பிராணி விஷயங்கள்ல. பிராணிகள்லாம் என்ன, பிராணவாயு இருக்கு இல்லையா, அது எதுல சஞ்சரிக்கிறதோ அதுதான் பிராணி. நம்ம இந்த 4 விதமான தேகம் இருக்கு இல்லையா, தேவ, மனுஷ, திரியக், ஸ்தாவரம், இது 4மே பிராணிகள் தான். ஏன்னா 4 உடம்புலயும் என்ன இருக்குன்னா பிராணம் சஞ்சரிக்கிறது. இப்போ பிராணவாயு போயிடுச்சுன்னா நம்ம சொல்லிடலாம் ஆத்மா வந்து கிளம்பி போயாச்சு அப்படின்னு. சரி, இப்போ தங்க விஷயத்துக்கு வந்தோம்னா, தங்கமோ எத்தனை ஒரு அஜித் விஷயத்துக்கு வந்தோம்னா, ஒரு குடம் எடுத்துக்கோமே, ஸ்டாண்டர்ட் உதாரணம் அதுதான் குடம் அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த குடத்துல எப்போ புதுசா வந்து ஆத்மா சேருது அப்படின்னா, இந்த குடம் அப்படின்றது என்ன பொருள்? நையாயிக்கன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, 2 கபாலங்கள், குடத்தினுடைய 2 பாகங்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. வாய் இருக்க, வயிறு இருக்கு. வாயும் வயிறும் உடையதுதான் குடமானது. வாயுன்றது தனி பாகம், இதுன்றது அந்த வயிறு தனி பாகம். அது 2 சேர்த்தா குடம் அப்படின்றது ஆறுது. இப்படி ஆகும் பொழுது இந்த நையாயிக்கன் அப்படின்றவன் என்ன சொல்றான்னா, 2 சேர்த்தாச்சுன்னா புதுசா ஒரு தத்துவம் உண்டாருது அப்படின்னு சொல்றான். இது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இதுக்கு அசத்காரியவாதம் அப்படின்னு பெயர். இப்போ நாற்காலி இருக்கு இல்லையா, நாற்காலியில எப்படி பண்றாவா, தனித்தனியா ஒரு கனெக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு நாற்காலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தனியா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி நாற்காலி இருக்கு அப்படின்னா 4 குச்சிகள் தனியா இருக்கு, பேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் இருக்கு. ஸோ 6 காம்பனன்ட்ஸ் இருக்கு. இந்த 6 காம்பனன்ட்ஸை சேர்த்தாச்சுன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா 7ஆவதா சேர் அப்படின்னு புதுசா உருவாருது அப்படின்னு அசத்காரியவாதி நையாயிகனுடைய மதம். இந்த மதம் உருவால் இது கொஞ்சம் ஆப்டாவே யாருக்குமே தோணாது. இதெல்லாம் உடைய கண்டிக்க போறேன் ஸ்ரீபாஷத்துல. ஏன்னா யாருமே லோகத்துல யாராவது சொல்லுவார்களா புதுசா அவனை 7ஆவதா உருவாது ஒரு சேர்ன்றது அப்படின்னு யாருமே உலகத்துல சொல்ல போறது கிடையாது. இப்ப சேர்ன்றது என்ன, அது வந்து இந்த 6 காம்பனன்ட்ஸனுடைய ஒரு கூட்டு, இவ்வளவுதான் எல்லாருமே சொல்ல போறார்கள். உடையவர் சித்தாந்தமும் இதேதான். இப்போ ஒரு கால் இவனுடைய சித்தாந்தத்தை நம்ம அவலம்பித்தோமே, ஆனால் இவனுடைய சித்தாந்தத்தை சேர்ந்தோமே என்றால் அப்ப நம்ம என்ன சொல்லலாம், எப்ப ஆத்மா புகுறது சேருக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லிடலாமே. இந்த 6 காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணா புதுசா ஒரு என்டிட்டி உருவாருது இல்லையா, அப்பதான் ஆத்மா வருது உள்ள அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு கால் எடுத்தாச்சுன்னா அந்த நையாயிக்கன் என்ன சொல்லுவான்னா, ஒரு கால் எடுத்தாச்சுன்னா இப்ப சேர் அப்படின்றது இல்லையா, அது இப்போ போயிடுது, அந்த தத்துவம் போயிடுது. உடனே சேர் அப்படின்னு புதுசா ஒரு தத்துவம் உண்டாருது அப்படின்றத நையாயிக்கனுடைய பிலாசபி. இப்படி போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு அங்கத்தை எடுத்தானா புதுசா ஒன்று உருவாருது அப்படின்னு. அவனுடைய மதத்துல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், எப்போ ஆத்மா புகுறது ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள புதுசா உண்டாகும் போது, அந்த ஆப்ஜெக்ட் உண்டாகும் போது, அந்த ஆப்ஜெக்ட் உடையும் போது போயிடுறது ஆத்மா அப்படின்னு அவனுடைய மதத்துல இருந்தா கிளியரா சொல்லலாம். ஆனா அவனுடைய மதம் வந்து நம்ம அவலம்பிக்கல. இப்ப நம்மளுடைய மதத்துல என்ன பொருளா இருந்தாலும் அது என்னன்னா வெறும் கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் வந்து ஆட்டம்ஸ்ன்னு தனியா ஒன்று கிடையாது சித்தாந்தத்துல. பரமாணுக்கள் அப்படின்னு ஒன்று கிடையாது. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கு. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் சேர்ந்துதான் ஒரு பெரிய தத்துவம் ஆறுது அப்படின்றதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆத்மா புகுறது போறது அப்படின்றதுக்குலாம் வந்து ஒரு இடம் கொடுக்கல. ஆனா என்ன ஒரு ஒரு நமக்கு நம்ம சித்தாந்தத்தை என்ன ஒரு சமமான விஷயம் ஏற்படும் அப்படின்னா, உடையவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்ரீபாஷத்தை நான் நேரத்தை சொல்லியிருக்கேன், வேதாந்த சங்கரத்துல கூட அது சின்ன ஒரு கஷ்டமான விஷயம்ன்றதுனால வேதாந்த சங்கர பங்கியை வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எம்பெருமானார் அங்க என்ன சாதிக்கிறார் அப்படின்னு. அது இருக்கும்போது யுவாத்மாத்து பிரமணா சரீரதயா பிரகாரத பரமாத்மகா எஸ்ஆத்மா சரீரக்தி சுத்தியந்தராத் एवं बुद्धि युवस शरीरदया प्रकार भूतानि एवं विश्वास संस्थानानि वस्तूनि इति परमात्मकानि कानि सर्वाणि अतः देवानुष्याः यक्षः रक्षः திருணம் கடஹா படஹா இத்தியாதய சர்வே பிரகிருதி பிரத்யயோகேன. என்ன சொல்றாருன்னா எம்பெருமானார் எல்லா சொற்களும் எம்பெருமான குறிக்கிறது. ஏன் எல்லா சொற்களும் எம்பெருமான குறிக்கிறதுன்னா, தேவகா அப்படின்னு ஒரு சொல்லானது என்ன பண்றதுன்னா தேவத்தை இருக்கு இல்லையா, அந்த உருவத்தை கொண்டது, அதுதான் குறிக்கிற மாதிரி இருக்கு அந்த சப்தமானது. ஆனா அதோட நிக்காது. என்ன பண்ணும், அந்த தேவதைக்குள்ள ஆத்மா ஒண்ணு இருக்குல்ல, ஜீவாத்மா, அதையும் போய் குறிக்கும். இப்ப இந்த லோகத்துல வந்து ராமஹா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராமஹான்ற சொல்லி யாரை குறிக்கிறது,
வெறும் அந்த உடம்பு மட்டுமா குறிக்கிறது? குறிக்காது. அந்த உடம்புடன் கூடின அந்த ஆத்மா, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை குறிக்கிறது. இது எல்லாருமே ஒத்துப்பா லோகத்துல. ராமன் தெரிஞ்சுட்டார் அப்படின்னா உடம்பு தெரிஞ்சுக்குமா? உடம்பு தெரிஞ்சுக்காது. அப்ப ராமன் தெரிஞ்சுட்டார் அப்படின்ற இடத்துல ராமன் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்? அந்த உடம்பை கொண்ட அந்த ஆத்மா அப்படின்னு அர்த்தம். இது லோகத்துல எல்லாருமே ஒத்துக்கிறது தான். உடையவர் என்ன பண்றாருன்னா வேதாந்த கிரந்தங்கள்ல வெறும் ஆத்மாவோடு மட்டும் இது நிக்காது, அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவையும் போய் தொடும் அப்படின்றத எம்பெருமானார் காட்டுறார். சரி, இந்த ராமன் மனுஷன் விஷயத்துல இது சரிதான். ஆனா உடையவர் அதோட நிக்கல. எல்லா சப்தங்களும் எம்பெருமான குறிக்கணும் அப்படின்னு சொல்லணும் உடையவர். என்ன சப்தங்கள்னா காஷ்டம், ஷிலா, ரிணம், கடஹா, படஹா இத்தியாதய சர்வே சர்வே சப்தாக. காஷ்டம், காஷ்டம்னா கட்டை. காஷ்டம் அப்படின்ற சொல்லு கூட பகவானை குறிக்கிறது தான். அது எப்படி குறிக்க முடியும்? ராமன்றது வந்து பகவானை குறிக்கும். எப்படி? ராமன்றது உடம்பு, அதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா, பரமாத்மாவை குறிச்சிடும். இதேதான் காஷ்டம் அப்படின்ற இடத்துலயும் கொண்டு வரணும் அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார். இப்ப என்ன தெரிகிறது? காஷ்டம் கட்டை இருக்கு, அப்ப அதுக்குள்ள ஒரு ஆத்மா, அதுக்குள்ள ஆத்மா வந்தாச்சுன்னா அதுக்குள்ள பரமாத்மா, அதுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது. அப்ப என்ன சொல்லி ஆகணும்னா கடஹா பட்டஹா இது எல்லாத்துக்குள்ளயும் ஆத்மா இருக்கு அப்படின்றத சொல்லி ஆகணும். அப்போ என்ன எப்படி கொண்டு போறது, எப்போ ஆத்மா போறது அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். மனுஷன்றது அந்த கேள்வி சுலபம், எப்போ போறது எப்போ வருதுன்றது தெரிஞ்சு போயிடுது. இந்த கடப்பட்டாரி விஷயங்கள்ல எப்படி அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான கேள்விதான். காலக்ஷேபம் ஆகும் பொழுது திருக்கோவில் ஜீயர் வர்த்தமான ஜீயர் சுவாமி, அப்போ மணிவண்ணன் அப்படின்னு இருந்த சேர்ந்துதான் காலக்ஷேபம் ஆச்சு. அப்பவே இது பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய கிரந்தங்கள்லாம் பார்க்க முக்கியமா எங்கேயாவது தேசிகன் ஏதாவது சாதிப்பாரா இந்த ஆத்ம விஷயத்தை பத்தி, சரீரத்துக்குள்ள எப்படி ஆத்மா இருக்கு அப்படின்னு பார்த்ததுல தத்துவமுக்தா கலாபம், நியாய சித்தாந்தனம், நியாய பரிசுத்தின்னு பல தேசிக கிரந்தங்கள்லாம் இருக்கு. இது வரைக்கும் ரொம்ப எக்ஸாக்டா ஒண்ணு தென்படலை. அதனால எல்லாத்தையும் வச்சுட்டு எனக்கு தோன்றக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்றேன். நாளைக்கு இதுக்கு மாறலாம் கூட மாறலாம். ஒருவேளை எங்கேயாவது தேசிக கிரந்தத்துல ஸ்பெசிஃபிக்கா எங்கேயாவது கிடைச்சதுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு தோன்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தங்கம் எல்லாம் அச்சித் அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம என்ன பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு பார்ட்டிகல்ஸ் உடைய சேர்த்தி. ஆட்டம்ஸ் நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், மாலிக்யூல்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சயின்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்டம்ஸ்ன்றது வந்து பரமாணுக்கள்ன்றது அது வந்து நம்மளுடைய சித்தாந்தம் கிடையாது. பரமாணு அப்படின்னு சொன்னாலே இட் ஹாஸ் எ டிஃப்ரெண்ட் மீனிங். அதனால ஆட்டம் அப்படின்னு யூஸ் பண்ணாம நம்ம மாலிக்யூல்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்றோம். ரொம்ப சின்ன சப்ஸ்டன்ஸ் திரசரேணு அப்படின்னு சொல்லுவோம். சாஸ்திரத்துல வந்து கண்ணா இதுல காலங்காலத்தால சூரிய வெளிச்சம் வரும் பொழுது ஜன்னல்ல ஒரு மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தெரியும் இல்லையா கண்ணுக்கு, அதுதான் இருக்கிறதே சின்ன பார்ட்டிகல் கண்ணுக்கு தெரிஞ்சது, அதுக்குதான் திரசரேணு அப்படின்னு பெயர். அதுதான் பேஸா இருக்குப்பா. அந்த திரசரேணுடைய கலெக்ஷன் அதுதான் பெரிய பெரிய பொருளாக ஆக போகுது. இப்ப அந்த ஒரு திரசரேணு இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியுது அந்த திரசரேணு அப்படின்றது. அதுல உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா அனேன ஜீவேன ஆத்மா அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்றது. எந்த ஒரு பொருளுக்கு ஒரு ரூபம் இருக்கணும்னா ரூபம் இருந்தாதான் அதுக்கு திரசரேணு அப்படின்னு ஒரு பேரை நம்ம கொடுக்க போறோம். பட் நாமமும் ரூபமும் இருக்கணும்னா அதுக்குள்ள ஜீவாத்மா அதுக்குள்ள பரமாத்மா கண்டிப்பா இருக்கணும். இதுதான் உடையவர் முக்கிய பிரமாணமாக எடுத்துக்கிறார். அப்ப என்ன தெரியுது? திரசரேணு அப்படின்றதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு படுத்தல. ஏன்னா அப்பதான் ரூபமே வரப்படுது திரசரேணுக்கு. சரி, அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா, அந்த கான்செப்ட் புரிஞ்சு போயிடுது. இந்த குடம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது? இப்போ இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் திரசரேணு. அதான் இப்ப குடம் அப்படின்றது ஆயிருக்கு. அப்போ குடம் தங்கம் வெவ்வேறு பொருள்கள் எல்லாம் அந்தந்த திரசரேணுக்களால ஆக்கப்பட்ட அச்சித் பொருள்கள் தான். அப்போ ஒவ்வொரு திரசரேணு நிறைய திரசரேணு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு திரசரேணுக்குள்ளேயும் ஆத்மா அதுக்குள்ளேயும் பரமாத்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, இவ்வளவேதான் நிலை. இது இருந்தாலே போதும். உடையவர் இங்க சாதிக்க வரத்துக்கு இது இருந்தாலே போதும். உடையவர் என்ன சாதிக்கணும்? காஷ்டம் அப்படின்ற ஒரு சொல் எடுத்துட்டோம்னா அது பரமாத்மாவை குறிக்கிறது அப்படின்னு கொண்டு வரணும் இல்லையா. பரமாத்மாவை எப்படி குறிக்கும்? இந்த காஷ்டத்துக்குள்ள ஆத்மா, ஆத்மாக்குள்ள பரமாத்மா, இதெல்லாம் கொண்டு வரணும். ஒரு ஆத்மான்றது வச்சுக்க முடியாது. இந்த காஷ்டம் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் திரசரேணுவா, ஒவ்வொரு திரசரேணுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு போறதா, அந்த ஆத்மாக்குள்ள இந்த ஒரே ஒரு பரமாத்மா தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும். அப்ப ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவா வந்தாச்சு. அதனால இப்படி பார்த்தோம்னா
நம்ம சம்பிரதாயத்துல வந்து எல்லாமே ஒட்டிடும். இப்போ தங்கம் அப்படின்றது வந்து அது கலெக்ஷன் ஆஃப் ட்ரெஷரி தான். இப்போ ஆத்மா வெளில போறது வருது அப்படின்ற கேள்விலாம் கிடையாது. அதுக்குள்ள அப்படியே இருக்கும் ஆத்மா. அந்த ஆத்மா மூலமா பரமாத்மாவை அந்த சப்தங்களானவை கூறிக்கும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் எனக்கு தோணக்கூடிய பதில். எங்கேயாவது தேசிக கிரந்தங்கள் எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்காக எங்கேயாவது இருந்ததுன்னா நான் மேற்கொள்ள எப்படியா விண்ணப்பிக்கிறேன். அடியேன் கிருஷ்ணன் சுவாமி. அடியேன் சுவாமி கேட்கறதா? கேட்கறது அடியேன். இப்போ நம்ம உடம்புல நிறைய பூச்சிகள் புழுங்கள்லாம் இருக்கலாம். அடியேன் அது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கேட்டது நீங்க சொன்னீங்களா வேற யார் சொன்னாலும் ஞாபகம் இல்லை. ஆனா ஆத்தென்டிக் சோர்ஸ்ல இருந்து தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துல தப்பா இருந்தா திருத்துங்க ப்ளீஸ். அதாவது அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆத்மா இருக்கு. ஆனா அதிர்ஷ்டமான ஆத்மா நம்ம ஆத்மா தான். நம்ம உருவத்துக்கு இருக்கிற ஆத்மா தான் அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படி இருக்க அது எப்படி ஒரு ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா அடிமையா இருக்க முடியும்? எல்லா ஆத்மாவும் ஒரே லெவல்ல சொல்லிட்டு அது ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காரு. ஆனா அது எப்படி அது இப்ப நீங்க சொன்னதை வச்சுட்டு பார்த்தா ஒவ்வொரு பிரசரனுக்குள்ளேயும் இருக்கு ஆத்மா. அது ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒவ்வொன்றுத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு அது என்னமோ சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கு. அது என்ன மாதிரி சம்பந்தம்? நம்ம அதிஷ்டானம்னா என்ன? நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோமா? நமக்கு அது நம்ம வந்து அதோட சுவாமி அசேஷியா? நம்ம அந்த ஆத்மாக்கு அதிஷ்டானம் கிடையாது. நம்ம இந்த மொத்த உடம்புக்கு தான அதிஷ்டாத்தாவா இருக்கும். மொத்த உடம்புக்கு நம்ம அதிஷ்டாத்தாவா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஞானம் இருக்கு இல்லையா, உடம்பு முழுசா பரவி இருக்கு இல்லையா, முதல்ல இதை நம்ம இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு நம்மளுடைய இச்சை ஒன்று ஏற்படுறது, அந்த இச்சைக்கு சேர பிரவருத்தி ஏற்படுறது, இதுதான் அதிஷ்டானம் அப்படின்னு பெயர். ஞானம் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய மொத்த உடம்புலையும் இந்த ஞானமானது பரவி இருக்கு, நம்மளுடைய ஞானமானது. அதுக்கடுத்தது நம்ம இச்சைக்கு சேர நம்ம என்ன பண்றோம்னா பிரவருத்தியோ நிவர்த்தியிலோ ஈடுபடுத்தணும் இல்லையா, இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ இந்த உடம்பை என்னால பண்ண முடியும், வேற ஒரு உடம்பை என்னால பண்ண முடியாது இல்லையா. அப்போ அது என்னுடைய சரீரம் ஆகாது. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் ஆத்மா இருக்கும் இல்லையா, அந்த ஏதாவது ஒரு ஆத்மா பண்ண முடியுமா? இந்த உடம்பு அசைக்க முடியுமா? அதை நினைச்சா பண்ண முடியாது. என்னாலையும் முடியலையே. இப்ப வியாதி வந்துருச்சுன்னா அது பாட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கு, பரவறது வியாதி உடம்புக்குள்ள. அடியால ஒண்ணும் பண்ண முடியலையே. அடியேன் அதுதான். அப்போ நாங்க வந்து ஸ்வரூப யோகத்தை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வியாதி போயாச்சும் அவங்களால மறுபடியும் பண்ண முடியும். ஆனா மற்ற ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா, ஸ்வரூப யோகியதே கிடையாது, நோ சான்ஸ், பண்ணவே முடியாது. அதுதான் சரீரத்துக்கு அப்படின்றது டெஃபினிஷனே உடையவர் சொல்லுவார் மேற்கொண்டு. சரீரம்னா என்ன அப்படின்னு, எஸ்ய சேத்தனசிய திரவியம் ஸ்வாத்மனா சர்வாத்மனா ஸ்வார்த்த நியந்தும் தாரயித்தும் சக்கியம் சேஷதைக்க சுபாவம் அப்படின்னு மேல வந்து உடையவர் சொல்லுவார் இலட்சணத்துவாதிகரணம் அப்படிங்கிற அதிகரணத்துல. இதுதான் அதோடைய எசன்ஸ். இதுதான் கண்ட்ரோல் பண்றதுதான் வந்து ஆத்மாவா இருக்கும், கண்ட்ரோல் பண்ணப்படுறது சரீரமா இருக்கும். ஒரு ஸ்மால் எக்ஸ்ட்ரா கொஸ்டின், கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது, கொஞ்சம் இது மட்டும் கேட்டுக்கிறேன். இப்ப அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றோம் எப்படியோ, நம்ம உள்ள இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் ஆத்மாவை ஏதோ விதத்துல எங்கேயோ கண்ட்ரோல் பண்றோம். ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றதை வச்சுக்க வேண்டாம், ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றதை வச்சுக்க வேண்டாம். நம்ம சரீரத்தை தானே கண்ட்ரோல் பண்றோம். நம்ம ஆத்மா இருக்கு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது இந்த சரீரம் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் நமக்கு தெரிய போகுது. சரி, எப்படியுமே அது அடிசியில பாதிக்கப்படுறதுனால நம்மளால பண்ற கர்மாவா அது ஒரு கர்மா மாதிரி ஆயிடுமா? இன்னொரு ஆத்மா கிட்ட நம்ம ஒரு அதிஷ்டானம் பண்ணி அதை வந்து ஒரு பண்ண வைக்கிறதுனால அந்த கர்மத்துக்கு ஒரு பலன் இருக்குமோ? அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். அதாவது இப்போ நான் அந்த கையை இப்படி தூக்கினேன் அப்படின்னா இந்த கைக்குள்ளே எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்க போறது. ஸோ அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன், அதுதான் அந்த இவருடைய கேள்வி. இல்ல நான் இன்னும் ஒரு வியாதி வருது, இல்ல நான் எதையோ சாப்பிட்றேன், சாப்பிடக்கூடாது சாப்பிட்றேன், ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றேன், அதனால அது பாதிக்கிறது, ஒரு நிறைய ஆத்மாக்கள் செத்து போறது, அந்த மாதிரி எல்லாம் ஆகுது. ஆத்மாக்கள்லாம் அதெல்லாம் லிவிங் திங்ஸ். நான் என்ன சொல்றேன்னா இந்த உடம்பு இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை செல்ஸ் எல்லாம் சொல்றா இல்லையா, அந்த செல்ஸை நம்ம ப்ரெஷர் இடமா வச்சுப்போம். சரி, செல்ஸ் இல்லையா, அந்த செல்ஸ்ன்றது வேற, சொல்றது வந்து இந்த மைக்ரோஸ்கோபிக் பாக்டீரியான்றது அது வேற. நான் பாக்டீரியாவை தான் சொன்னேன். அது உயிரோட இருக்கிற பொருள் தானே, அது லிவிங் திங் தானே. அதை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அந்த பஞ்சமகா யஜ்ஞம் கூட நம்ம பண்றோம், அந்த பண்ணணும்.
அதுக்காக தான் பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் நம்ம பண்றோம். எவ்வளவோ நம்ம பிராணிகள் அழிக்க போறோம் அப்படின்றதுனாலதான் அந்த மாதிரி யஜ்யங்கள்லாம். சரி சுவாமி, நான் கொஞ்சம் டைக்ரெஸ் பண்ணி கேட்டுட்டேன். நான் இது அப்பாவா கேட்டுட்டேன், அச்சித்தா கேட்டிருக்கணும். அடியன் சுவாமி. அடியன் அடியன் தாசன் அடியன் ரகுராமன் சுவாமி. அடியே சுவாமி, அப்படின்னு புத்தர் கேள்விப்பட வேதாந்த சக்கரமா இதுலயான்னு தெரியல. பேரு உருவம் எதுக்கு இருக்கோ அதுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. இந்த பேரு உருவமா போயிடுச்சுன்னா அந்த ஆத்மா அதுலேருந்து போயிடலாம். நம்ம சித்தாந்த ஐயா அது நான் படிச்சேன் வேதாந்த சங்கம் ஆரம்பத்துலதான் வருது. அது இந்த சுத்த பிரகாஷிகையில, அதாவது சுத்த பிரகாஷிகாச்சாரியர் பண்ணது இது தாத்பரிய தீபிகா அப்படின்னு வியாக்கியானம் வேதாந்த சங்கரகத்துக்கு. அதுல வந்து இங்கதான் ஆச்சாரியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த காஷ்டம் அப்படின்னு உடையவர் சொல்லியிருக்காரு. காஷ்டத்துக்குள்ள எப்படி ஆத்மா இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி வர, அதுல இந்த பக்திகள் பார்த்து எப்படி தெரியுதுன்னா, காஷ்டன்றது வந்து சின்ன துருமகம். துருமகனா மரம், சின்ன துருமகம், வெட்டப்பட்ட மரம், அதான் காஷ்டம் அப்படின்றது. இப்போ அதுக்குள்ள எப்படி ஒரு ஆத்மா இருக்க முடியும் அப்படின்னா, மரத்துக்குள்ள தனியா ஒரு ஆத்மா இருக்க பொறுத்து இதுக்குள்ள ஏற்கனவே ஆத்மா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சுத்த பிரகாஷிகாச்சாரியர் சாதிக்கிறார். ஆனால் புதுசா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதுவும் கேள்விப்பட்டேன் சில இதெல்லாம். அது இங்க ஒட்டுற மாதிரி தெரியல. வித்தியதை அப்படின்றது சுத்த பிரகாஷிகாச்சாரியருடைய தாத்பரிய தீபிகையில புதுசா வருதுன்னு கிடையாது, ஏற்கனவே இருக்கு அப்படின்னு தான் இருக்கு. புதுசா வருதுன்றது வந்து கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றது, அது நிறைய கன்ஃபியூஷன் வரும். எப்போ வருது போறது அப்படின்றதுலாம் நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும். வித்தியத்தைன்னு தான் வந்து ஆச்சாரியருடைய ஸ்ரீ சுத்தியே இருக்கு. வித்தியத்தைனா இருக்கு அப்படின்னா அப்ப அச்சித்துக்குள்ள ஆத்மா இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு எப்போ அது அதுதான் அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா என்ன தோன்றதுன்னா அது பதிலா இருக்கணும் அப்படின்னு. இதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஆச்சாரிய கிரந்தங்கள் நேரம் கிடைக்கல, ஒரு இன்ஃபரன்ஸா தான் போயிட்டு இருக்கு. வேற என்ன இருக்க முடியாது, அச்சித்துக்குள்ள இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்ப எப்போ அந்த அச்சித் அப்படின்ற அந்த ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா, திரசரீரம் அப்படின்றது, அது எப்போ சூக்ஷ்மமா ஆறுதோ அன்னைக்குதான் விடிவு அப்படின்னு ஆயிடும். அது என்ன பண்றது, அது வந்து ஆப்பிரளயம் தான். சுவாமி முதல் கேள்விக்கு சம்பந்தப்பட்டதா ஒன்று சொல்லணும்னு பார்த்தேன், அது அப்புறமா சொல்லணும்னு சொல்றேன். இன்டரப்ட் பண்ண வேண்டாம். இப்பதான் கான்டெக்ஸ்ட்னா இப்பயே சொல்லலாம். கான்டெக்ஸ்ட் அந்த முதல் கேள்வி கேட்டார் இல்லையா, இந்த சாலோக்கியம் சாமி, அந்த கேள்வியா? சரி அடியா. அப்போ அது வந்து கடைசியில் வச்சுக்கலாம். எப்படி அந்த கான்டெக்ஸ்ட் தப்பா வந்துட்டோம். சரி, ஒரு அவசியம் ஞாபகம் வச்சுக்க. இந்த தருணத்துல இதையும் சொல்லிடுறேன். நம்ம போன 2 ஸ்ரீபாஷ்ய பாடத்துக்கெல்லாம் ரொம்ப உபகாரம் பண்ணது சுவாமி தான், பிரசன்டேஷன் பண்ணது. அதையும் தெரிவிச்சிடுறேன். சுவாமி கிருத்தஜ்ஞதை. அடியன் சுவாமி, நீங்க டைரக்ஷன்ல நான் என்ன பண்ணுறேன், உங்க டைரக்ஷன் தான் எல்லாமே. அடியன் அடியன் சீதாராமன் சுவாமி. இந்த இதுல கொஞ்சம் குழம்பிட்ட மாதிரி இருக்கு. நான் நினைச்சிருந்தது என்னோட சரீரத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஜீவாத்மான்னு தான் நான் இது வரைக்கும் தவிர மாட்டேன். இப்ப இந்த டிஸ்கஷன்ல பார்க்கும்போது நிறைய கூட்டங்களோட ஜீவாத்மா சேர்ந்ததா என்னோட சரீரத்துல. அதாவது இப்ப சரீரம் வந்து சயின்ஸே அப்படிதானே, சரீரம் வந்து கூட்டம் ஆஃப் என்னது செல்ஸ் தானே, எவ்வளவு செல்ஸ் சேர்ந்தது தானே சரீரமே. இப்ப நம்ம அடிஷனலா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த செல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கே ஒரு உருவம் இருக்கு இல்லையா, செல்லுக்கெல்லாம் சின்ன சின்ன செல்ஸுக்கு ஒரு உருவம் இருக்க போகுது. எதுக்கெல்லாம் உருவம் இருக்கோ அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கணும். அதனால தேவர் வந்து இப்படி புரிஞ்சுக்க வேணாம், இந்த உடம்பே இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஆத்மா அப்படி புரிஞ்சுக்க வேணாம். உடம்பு வந்து கலெக்ஷன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஈச் செல் ஹேஸ் ஆத்மா. அப்பதான் செல்லாவே இருக்க முடியும். செல்லுன்றது உருவம் கொண்டதானே, அப்படி புரிஞ்சுருந்துச்சுன்னா அப்போ ஆத்மா என்னை இயக்குறதா இல்ல நான் ஆத்மாவை இயக்குறேன். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து என்னோட, நான் வந்து பரமதம் போகணும்னு நினைக்கிறேன், பகவான்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். இதுல நல்ல குரு ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்கள் இருக்கா, இல்ல இவளோட செய்கைகள் என்னை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன். அதுக்கும் தேவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவருடைய அதிகாரம் தான். எம்பெருமான் திருவடிகளை மேல் மேலும் ஆசை வருது அப்படின்றது அதோட முடிவு போச்சு. அது என்ன ஆத்மா இருக்குது அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அடியே அடியே இல்ல, நானும் அந்த கேள்வியை வந்து அதனாலதான் கேட்டேன். நம்ம கர்மா பண்றதா ஆயிடுமா, அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம பண்ற காரியங்கள்லாம் கர்மா பண்றாப்புல ஆயிடுமா, நம்ம பாவம் புண்ணிய சேருமா? எனக்கும் அதே மாதிரி காட்டு வந்தது. அதனாலதான் நம்ம பண்ற தப்பானதா இருக்கு. இப்போ நம்ம வந்து பூண்டு சாப்பிட்டோம்னா அந்த பாவம் ஆத்மாவுக்கு போகுமாண்ணா? அப்ப வந்து
நம்ம ஆமா அந்த மாதிரிதான் கேள்வி. அதனால எனக்கு தடைப்படுமா என்னோட மோட்ச உபாயங்கள்லாம்? அதனால இல்ல, அந்த ஆத்மாவுக்கு தான் தடைப்படணும். நம்ம தப்பு பண்ணா அப்படிதான் கேள்வி இருக்கணும். அந்த ஆத்மாவை ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது அந்த ஆத்மாவுக்கு. ஏன்னா அந்த ஆத்மாவுக்குலாம் ஒரு சக்தியும் கிடையாது. அதோட ஞானம் வந்து அப்படி சுருங்கி இருக்கும், அது சும்மா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு ஞானமே கிடையாது. இப்ப செல்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அதுக்கு என்ன இருக்கு? எந்த ஞானம் பரவவே இல்லையே. நம்மளாம் வெளில லேப்டாப் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் சரௌண்டிங்ஸை பத்தி தெரிஞ்சுன்னு இருக்கோம். அந்த ஆத்மா செல்லுக்குள்ள இருக்கிற ஆத்மா தெரிஞ்சுக்குமா? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, சும்மா இருக்கு, அவ்வளவுதான். பிரளயத்தில் வந்து அஜித் பிராயா அப்படின்னு சொல்ற மாதிரி இது இங்க இருக்கிறது வந்து இது அஜித்து போல இருக்கு ஆத்மாக்கள்லாம். சுவாமி செல்லுக்குள்ளேயும் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறா. அதாவது நம்ம அந்த ஒரு செல்லு வந்து நிறைய செல் ஃபார்ம் பண்ணிருக்கிறதா நாம மைட்டோகாண்ட்ரியா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரீப்ரொடக்டிவ் டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே ஒரு சிறிதளவுல எல்லாமே இருக்கு அங்க. ஒரு மைனர் ஒரு லிவிங் கேப்சூல் மாதிரி அதுக்கே எல்லாம். ஆனா நம்ம பண்ற அளவுக்கு கையை நகர்த்த முடியாது, காலம் நகர்த்த முடியாது. ஆனா அந்த பேசிக் அறிவு இருக்குங்கிறா. சயின்ஸ்ல படிச்சது சொல்றேன். அது வந்து தன்னையே டிவைட் பண்ணிக்க முடியும், இன்னும் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும், அந்த மாதிரிலாம் சொல்றேன். அது ஒரு அது வைரஸா இருக்கணுமா செல்லா இருக்குமான்னு தெரியல. செல்ஸே இப்ப நம்ம செல்ஸே இருக்கு இல்லையா, நம்ம வளர்றோம் வயசாக வளர்றோம். அது எப்படி வளர்றோம்னா செல்ஸ் டீகே ஆகுது, புது செல்ஸ் வருது, மாறிட்டே இருக்கும். அந்த எப்படி புது செல்ஸ் வருதுன்னா இருக்கிற செல் வந்து தன்னையே டிவைட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். சரி, அது கூட எனக்கு ஒண்ணு அந்த சயின்ஸ் வந்து நம்மளுடைய பிலாசபிக்கு விருத்தமா எனக்கு ஒன்று தோணும். அப்ப ஏதோ ஒரு சின்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு நாய்க்குள்ள இருக்கிறது என்ன பண்ணும்? நாய்க்குள்ள இருக்கிறது வந்து அதுக்குன்னு வேண்டிய ஒரு சின்ன இன்டெலிஜென்ஸ் இந்த நாய்க்கு இருக்கிறதா போதும். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு விருத்தமா தோன்றாது. சரி சார். இல்ல அந்த கர்மா பாவம் அதுக்கு புண்ணிய பாபம், அதாவது புண்ணிய பாபம் அப்படின்றது என்னன்னா, சாஸ்திரம் சொல்லி நீ பண்ணல அப்படின்னா எம்பெருமானுக்கு ஒரு இது வரும். அதான் நம்ம பண்ணல அப்படின்னா எம்பெருமானுக்கு ஒரு நிகிரகம் வரும், அதுதான் பாபம். சாஸ்திரம் சொல்லி பண்ணோம் அப்படின்னா எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் வரும், அதுதான் புண்ணியம் அப்படின்றது. அந்த செல்லுக்கு எப்படி புண்ணிய பாபம்னா வரும்? இல்ல செல்லுக்கு இல்ல, எனக்கு அந்த செல்லை பாதிக்கிறதுனால எனக்கு புண்ணிய பாபம் வந்து அது தேவருடைய ஆக்ஷன்ஸ் பொறுத்துதான் இருக்கு. தேவர் வந்து சாஸ்திரத்தினுடைய இது பண்ணாதான் தேவர் புண்ணியமா பாபமும் இருக்கும். சரி, அது ரெண்டுத்துக்கும் எனக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும்னு எனக்கு எதுவும் கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. சரி சார், அடியேன் நான் யோசிக்கிறேன். அடியேன் ஸ்ரீனிவாசன் சுவாமி. சுவாமி அடியேன் போன செஷன்ல ஸ்ரீபாஷ்யத்துல தேவர் எடுத்த அது கரெக்ட் தான். என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலா நல்ல கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இந்த ஆர்டர்ல போயிருக்கோம் நம்ம. ஆக்சுவலா கீழே தான் ஜிக்ஞாசாதிக்கிறது சில நல்ல கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா போஸ்ட் பண்ண ஆர்டர் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் சரியா கன்சல்டேட் பண்ணிருக்கலாமா. போஸ்ட் பண்ண ஆர்டர்ல ஜிக்ஞாசாதிக்கிறதுனால பின்னாடி தான் வருது. அடியேன் அவசியம் நான் அதை பண்றேன். இல்ல சுவாமி, ஒன்றும் தப்பு இல்லை, நேரம் கம்மியா இருக்கிறதுனால. ஆமா கரெக்ட், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அடியேன் இப்போ இது ஒண்ணு ஜஸ்ட் பெங்களூர் ஒரு சுவாமியை கேட்டிருக்காரு. ஐ நீட் சிலபஸ் வித் டைம் பிளான் அண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்காரன்னு தெரியல. இது டைம் பிளான் வந்து ஜென்ரிக்கா இருக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு தோன்றது, அதுக்காக சொல்லிடுறேன். ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்ரீபாஷ்யம் 2 வருஷம் ஆகும். மொத்தம் 140 அதிகரணங்கள் சொச்சம் இருக்கு. அதில் முக்கியமான அதிகரணங்கள் வந்து ஒரு 80 தேரும்னு நினைக்கிறேன். 3வது பாகம் 3 கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப சார்ந்த விஷயம் தான். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அதிகரணங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு 80 அதிகரணங்களுக்கு ஒரு 100 கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. 100 கிளாஸஸ்னா ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு தோன்றது. ஸோ இதுதான் சரியா. அடுத்தது இது ஒன்று திருவாய்மொழி பற்றி இருக்கு, அதனால இதை நம்ம பார்ப்போம். சிலபஸ்ல இருக்க, அதாவது வந்து பார்த்ததில்ல தான், இதை பார்த்துடும் நம்ம. Though Nammalvar's birth on this earth was to remove affliction of suffering Jivatmas, his appearance on this earth was very special. Why then Emperuman gave Nammalvar the suffering of going into the mode of female Bhavanai? Losing his senses, which made it difficult for Nammalvar to seek Emperuman. It is most painful for the readers also. அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் ஆழ்வாருடைய பிறவியே நம்மளுடைய துக்கத்தை நீக்கிறதுக்காக தான். அப்போ ஆழ்வாருக்கு ஏன் கஷ்டம் வந்தது, எம்பெருமான் ஆழ்வார் கஷ்டப்படுத்தினானே அப்படின்னா, இதை நம்ம உபன்யாசத்துல கேட்குற ஒரு உதாரணம் தான்.
தன்னுடைய பசங்களை பட்டினிட்டாவது விருந்தோம்பல் பண்றது, அது போலதான் ஆழ்வாரை பட்டினிட்டாவது நமக்கு இந்த ஞானம் பிறக்கணும் அப்படின்றதுக்காக ஆச்சாரிய ஹிருதயத்துல ஒரு 4-5 காரணங்கள் சாதிக்கிறார். ஏன் வந்து எம்பெருமான் வந்து இந்த மாதிரி ஆழ்வார் இங்கேயே வச்சான் அப்படின்றது, நாடு திருந்துகைக்காக, நச்சு பொய்கை ஆகாமைக்காக அப்படின்றதெல்லாம் போக ஆர்த்தி அதிகார பூர்த்திக்காக அப்படின்னு நாயனார் சாதிக்கிறார். ஆழ்வாருக்கே அவருக்கு வந்து இன்னும் அதிகாரம் வேணுமா, இன்னும் ஆசை வரணுமா எம்பெருமான் திருவடிகள்ல, அது வரத்துக்காக எம்பெருமான் இன்னும் காத்திருந்தான் அப்படின்னு தான் சாதிக்கிறார்கள். இதுல ஒண்ணு இங்க சுவாமி கேள்வி கேட்கிற சுவாமி சாதிச்சிருக்காருன்னா, இட் இஸ் பெயின்ஃபுல் ஃபார் ரீடர்ஸ் ஆல்சோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆழ்வார் கஷ்டப்படுறது பெயின்ஃபுல்லா இருக்குன்னு இங்க அடியன் ஒண்ணு விண்ணப்பிக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு தோன்றது. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பரம பக்தர் அழுதுன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல சுத்தி இருக்கவரெல்லாம் என்ஜாய்மெண்டா இருக்கும், பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும். வேறுபட்ட ஒரு பக்தியா அப்படின்னு அவளும் ஆக்ராத சீக்கிர நேத்திராம்பு புலக்கி கிருத்த காத்திரவான்னு சதா பரகுணா விட்டா திரட்டவியா சர்வதேகிபிகி. உடம்பு யாருக்காவது இருந்ததுன்னா அவ என்ன பண்ணனா, கண்ணை கொண்டு இன்னொரு ஒரு பக்தனை பார்க்கணும், அதுக்காக தான் கண்ணை இருக்கு அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்றது. வீட்டுல பல இடங்கள்ல நம்மளுடைய ஒண்ணு சாதிப்பார். ஆழ்வாருக்கு வந்து இந்த காதல் முத்த சுத்தி இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவன்லாம் ஒரே குஷியா, இவ்வளவு காதல் முத்து போச்சா பெருமாள் கண்டிப்பா வர போறார், பெருமாளை சேவிச்சிடலாம் அப்படின்னு அவ்வளவு குஷியா இருக்குமா ஸ்ரீ வைஷ்ணவானுக்கு. அழுவார் அவஸ்தை ஓடுவார், அது பட்டுக்கிறோம் அவர். ஆனா அவர் அவஸ்தை ஏற அவ்வளவு ஒரு குஷியா இருக்குமா. அதனால அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து மாத்திக்கலாமா அப்படின்னு தோன்றது. யாருக்கும் வந்து ஒரு பெயின்ஃபுல்லா இருக்காதுன்னு தோன்றது. அடுத்த கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ரீபாஷ ரிலேட்டடா இருக்கிறதுனால இதையும் பார்த்துடுவோம். சின்ன கேள்வி தான். ஒய்ஷட பிரபன்னன் ஒரு ஆச்சாரிய அபிமானி கேதர் நாலேஜ் ஆஃப் ஸ்ரீபாஷ்யம். எதுக்காக ஸ்ரீபாஷ்ய ஞானம் வேணும்? வீட்டுல எந்த இடம் சரியான ஞாபகம் இல்லை, இன்னொரு இடத்துல நம்பிலே சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்துல பரம விஸ்வாசம் வேணும். இந்த பரம விஸ்வாசத்தோட தான் அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துக்குள்ள நம்ம ப்ரொசீடர் பண்ண முடியும் அப்படின்னு சாதிக்கிறது. நமக்கு வேண்டியது பக்தி தான். இப்போ தாத்பரியம் என்னன்னா கேட்கறவருக்கு, நம்மளாம் ஆச்சாரிய அபிமானி பிரபன்னாள், நமக்கு எதுக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா, பிரபன்னாளுக்கு பக்தி வேணும் இல்லை, கண்டிப்பா கைங்கரியம் பண்றதுக்கு பக்தி தான் வேணும். இந்த பக்தின்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த வெறும் சுஷ்ட ஞானம் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரை ஞானம் இருக்கு இல்லையா, அது கூடாது. அது வந்து வெறும் வறட்டு ஞானம் அப்படின்றது கூடாது. அது எப்படியோ அதே போலதான் ஞானம் இல்லாம ஒரு பக்தி அப்படின்னு வந்ததுன்னா அதுவும் பயங்கர டேஞ்சர். ஆக்சுவலா இந்த ஞானம் இல்லாத ஒரு பக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, எக்ஸ்ட்ரீமிசம். உண்மையா அதுதான். ஞானம் இல்லாத ஒரு பக்தி அப்படின்னா, அதனாலதான் இப்போ பயங்கர பக்தி எனக்கு ஆச்சாரியனா சொல்றது வந்து ஞானத்தை கொடுக்குற ஆச்சாரியன், அது அந்த ஜோனெல்லாம் புரிஞ்சுட்டு ஆச்சாரியெல்லாம் என்ன அப்படின்னு. மணவாளவாமிகள் மேல எனக்கு அப்படி ஒரு பக்தி இருக்கு, ஆழ்வார் மேல எனக்கு ஒரு அப்படி ஒரு பக்தி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வரலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆழ்வார் என்ன பண்ணிருக்கான்னு தெரியாது, ஆழ்வார் அப்படி ஒரு வெறித்தனமான பக்தி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, ஏன்ற கேள்வியை கேட்டு பதில் வரலன்னா அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா. அதனாலதான் சம்பிரதாயத்தில் ஞானம் கனிந்த நலம் அப்படின்னு தான் சாதிக்கிறார். முதல்ல ஞானம் வரணும், ஞானம் பக்தியா முதிரணும். ஞானம் இல்லாம வெறும் பக்திக்கு போயிட்டோம்னா அது எவ்வளவோ நம்ம வேற பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுலாம் பார்க்கலாம். இந்த ஃபேனட்டிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எக்ஸ்ட்ரீமிசம், அதுதான் ஆக்சுவலா ஞானம் இல்லாத பக்தி அப்படின்னு. அதனால ஸ்ரீபாஷ்யம் கண்டிப்பா வேணும், பிரபன்னாளுக்கும் ஸ்ரீபாஷ்யம் வேணும். ஞானம் அதுக்கப்புறம் தான் அடுத்தது பக்தி. அது என்னுடைய ஒரு உயர்ந்த நிலை தான், எம்பெருமானே உபாயம் அப்படி. அது ஆக்சுவலா ஞானம் தான், பக்தின்றது ஒரு ஞானம் தான். ஏன்னா அடிப்படை ஞானம்ன்றது ஸ்ரீபாஷ்யம் மூலமா கண்டிப்பா வேணும் அப்படின்னு. அடுத்தது கிளாஸஸ் ஹேப்பன் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படின்னு ஒரு கேள்வி. தமிழ்ல தான். இங்கிலீஷ்லயும் வந்து ஒரு அடியன் அகரான் சார் அந்த சாதிச்ச கேள்வி இப்ப சாதிச்ச கேள்வி சம்பந்தமா ஒரு கேள்வி தான் அடியன். திருவள்ளிக்கேணியில சில பேர் இருக்கா, குழந்தையில இருந்தே பாசாதி பார்த்தே வளர்ந்துருவான். எது எடுத்தாலும் பாசாதி தான் சொல்லுவான். ஆனா அவன் ஒன்றும் கத்துக்கல. ஆனா பாசாதி தான் அவளுக்கு எது பேசினாலும் பாசாதி தான். சில பேர் சொல்ற பாசாதி என் கூடயே எப்பயுமே இருக்காம இருக்கு, எங்க பேசுற மாதிரி இருக்கு, பாசாதி பார்க்கலன்னா அன்னைக்கு எதுனால ஒண்ணு பண்ண முடியாது. சில பேர் செட்டில் இருக்கும். அது எதை மாதிரி அவன் எதுவும் கத்துக்கல, அது எதை மாதிரி சொல்லுங்க. இல்ல சாமி, எனக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஞானம் இல்லாம பக்தின்றது கிடையாது. ஸோ சிவசம்பூஷணம் பரியந்தம் வாசிச்சுட்டு ஆத்மா ஒன்று இருக்கு, உடலை காட்டும் வேறுபட்டது ஆத்மா,
அந்த ஆத்மாக்குள்ள எம்பெருமான் பரமாத்மா இருக்கான். அந்த பரமாத்மா தான் நம்ம கொடுத்த திரவியத்தையே ஒரு திருமணியாக பரிசரித்து திவ்ய தேசத்தெல்லாம் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அந்த எம்பெருமான் இவ்வளவு சௌலபியத்தோட இருக்கானே அப்படின்னு அவன் மேல ஒரு ஆசை வருது அப்படின்னா சரியான முறை. மற்றபடி நான் அந்த விதேசத்துல இருந்தேன், எனக்கு அது அப்ப அவளுக்கு சரீரத்தை காட்டும் ஆத்மா நான் அதிரிக்தன் அப்படின்ற அடிப்படையே தெரியாம அது எவ்வளவு தூரம் போகும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நிர்வாணங்களை கேட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து அது கொஞ்சம் அது அவ்வளவு எனக்கு சரியா தோணலை அப்படின்னு அப்படிதான் யோசிச்சு ஒரு தடவை ஏழை பண்றவா அது கண்ணு முறிஞ்சு போச்சு, அதனால கொஞ்சம் சாஞ்சிட்டாரு. அதுவும் அது சரி பண்ணிக்கலாம். எல்லாரும் பார்த்து கண்ணு முறிஞ்சது பேசிட்டாங்க. சில பேர் வந்து அழுதுட்டு இருந்தோம் மீடியா இப்படி குழந்தை மாதிரி அவர் பேசிட்டாரு. ஸோ அது எது மாதிரி அது அவ்வளோ அப்படி போனோம்னா உள்ள இருக்க பெருமாளுக்கு தான் தெரியணும். அது நம்ம வந்து ஒன்னொன்னா பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச பாதையில் நம்ம போவோம். நான் உள்ளுக்குள்ள அந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது அப்போ அவளுக்கு தான் தெரியும். இல்லை அப்போ அவளுக்கே வந்து இப்போ நானே சில பேர் பார்த்துருக்கேன், ஸ்ரீவச்சன மோஷன்லாம் வாசிச்சிருக்க மாட்டேன். உபன்யாச கால் கூட சொல்கிறேன், நான் ஸ்ரீவச்சன மோஷன்லாம் இன்னும் சாஸ்திரம் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீவச்சன மோஷனம் பரிந்தாலும் வாசிச்சிருக்க மாட்டேன். ஆனால் பரம வினயத்தோட இருப்பான். அப்போ ஸ்ரீவச்சன மோஷனம் வாசிக்காம இந்த வினயம் வந்திருக்க அவளுக்கு. அப்போ இதுல முறையா தான் வந்திருக்கணும். ஆத்மா நான் ஒரு பொருளே கிடையாது, இட்லூண்டு ஒண்ணு எம்பெருமான நியமிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் வினயம் வந்து நிற்கும். அந்த வினயமானது அது இல்லாம சில பேர் வினயம் வருது. அது அப்போ உள்ள இருக்க பெருமாள் தான் தெரியும். அந்த ஆத்மாவுக்கு அந்த உள்ள இருக்க பெருமாளுக்கு தான் இருக்கக்கூடிய வெளிச்சம். அடியே ஹேமப்பிரியாமி இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கா கேட்க போறதுல? அடியன் இப்ப நீங்க சொன்னது அதோட சேர்ந்த மாதிரிதான் கீழே. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க இல்ல இந்த இதுல சொல்லுவாங்க வீட்டுக்கிழக்கெல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி இடக்கை வழக்கே தெரியாது, ஆனா அவளுக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பாவை எல்லாம் சொல்லுவாங்க சார். இதுல எல்லாம் அது மாதிரி சேர்ந்ததா இது கூட அப்படின்னு கேட்கலாம். ஆனா என்னன்னா அவளுக்கு வந்து இந்த ஆச்சாரியர் அது ஒண்ணு சொல்லுவாங்க, பிரமேயம் கைப்பட்டவனுக்கு எல்லாமே வந்து சொல்லி வீடு சுத்தியாம் அப்படின்னு எங்க ஞான சாரதி பிரமேய சாரதியை சாதிக்கிற ஆச்சாரியார்னா அந்த கோபிகைகள்லாம் யாரு ஆக்சுவலா? அவெல்லாம் உன்னை சொன்னது ரிஷிகள் தானே, தண்டகாரண்ய வாசிகள் தானே கோபிகைகள்லாம். ஸோ அங்கேதான் ஞானம் கலந்துருக்கும் அப்படின்னு தான் தோன்றது. ஏன்னா நம்ம சம்பிரதாய பாதை வந்து சித்தம் இதுதான், ஞானம் கனிந்த நலம், ஞானம் முதிர்ந்து பக்தியாக ஆகும். அடியே அடுத்தது இந்த ஸ்ரீபாஷ்யம் செகண்ட் வீடியோ, Sri Mahavishnu is explained as an avatar. He is making himself equal to Brahma and Rudran. However, so far I have had an understanding that Mahavishnu is Sriman Narayan. Didn't know that Vishnu is an avatar because Dasavataram started Matsya to Kalpi. Why Vishnu is called as a separate avataram? அப்படின்னு பார்த்தா இது அநேகமா தெரிஞ்சிருக்கும். பதில் தசாவதாரம் நம்ம ஒரு கணனம் பண்றமே ஒழிய எம்பெருமானுக்கு வந்து எண்ணில் அடங்காத சன்மம் பல செய்து அப்படின்னா எம்பெருமானுக்கு வந்து அவதாரங்கள்லாம் எண்ணில் அடங்காதவை. ஆனால் இந்த விஷ்ணு அப்படின்றது வஸ்துக்காக தான் பிரதமாவதாரம். மத்தியே விரிஞ்ச கிரீஷம் பிரதமாவதாரா தத் பட்டர் சாதிக்கிறாரு. மத்தியே விரிஞ்ச கிரீஷம் பிரதமாவதாரா தத் சாமியத்தை சகைத்தும் தவச்சே ஸ்வரூபம். உன்னுடைய ஸ்வரூபத்தை மறைக்கிறதுக்காக முதல் அவதாரம் பண்ற. மத்தியே விரிஞ்ச கிரீஷம், விரிஞ்சன் அதே போல கிரீஷன், அதாவது பிரம்மா ருத்ரன் ரெண்டு பேருக்கு நடுவில் நீ முதல் அவதாரம் விஷ்ணுவாக பண்ற அப்படின்னு பட்டர் சாதிக்கிறார். அதே போல கூறத்தாழ்வான கரணார்க்க பங்கோ வித்ராணித்துவம் அதிசேஷ யோகாத் அப்படின்னு நீ வந்து தேவர்கள் நடுவிலும் பிறக்கிற, மனுஷர்கள் நடுவிலும் பிறக்கிற, குப்ஜாமரமாகவும் நீ பிறக்கிற அப்படின்னு பல பிறவிகள் உனக்கு உண்டு அப்படின்னு காட்டுற. அது முதல் அவதாரம் அனைவதாரவனமே வினைவனாம் இருவரவர் முதலும் தானே அப்படின்னு வந்து பிரம்மா புத்திரர்கள் அவர்கள் நடுவுல முதல் அவதாரம் விஷ்ணு அப்படின்ற அவதாரம். தேவஜாதியில் அவதாரம், இதுவும் தேவஜாதியில் அவதாரம் சொல்லலாம். அதிதிக்கு பையனா பிறந்தான் வாமனன், அதுவும் தேவஜாதியில் அவதாரம் தான். இதுவும் வந்து தேவ சாமியத்தை பெருமான் ஏற்றுக்கொள்றான். அடுத்தது வந்து is there any taniyan or something which Ramanujan did about Vyasar? Typically we do see in all commentary மங்கள ஸ்லோகா about ஸ்ரீனிவாசர் அப்படின்னு இருக்கு. தாற்பயம் என்னன்னு தோன்றதுன்னா இதுக்கு எங்கேயோ பார்த்துருக்கான்னு தோன்றது. வியாசரை பத்தி எம்பெருமானர் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு. ரெண்டாவது மங்கள ஸ்லோகமே வியாசரை பத்தி தான். நம்ம அகில போனேன் அப்படின்றது முதல் ஸ்லோகம் பார்த்தோம் மங்கள ஸ்லோகம். ரெண்டாவது மங்கள ஸ்லோகம் வந்து நேர வியாசரை பத்தி கிடையாது, பிரம்மசூத்திரத்தை பத்தி. பாராசரி வச்சசுத்தாம் உபனிஷத் துக்தாபி மத்தியோத்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு மங்கள ஸ்லோகம் ரெண்டாவது மங்கள ஸ்லோகம். இது வியாசர் சாதிச்ச இந்த பிரம்மசூத்திரம் அப்படின்றது அமிர்தமாக இருக்கு, அதை நான் கொண்டு வரேன்,
நீங்க வந்து எல்லாம் எப்படி வந்து தேவர்கள்லாம் அமிர்தத்தை பானம் பண்ணார்களோ அதே போல இந்த ஸ்ரீபாஷ்யத்தை வியாசர் கொடுத்த அமிர்தத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் ஸ்ரீபாஷ்யம் மூலமா, அதை நீங்க பானம் பண்ணுங்க அப்படின்னு 2வது ஸ்லோகம். அகில போன முதல் ஸ்லோகம், இது வந்து 2வது ஸ்லோகம். பாராசரே வச்ச சுத்தாம் அப்படின்றது அதில் வியாசரை பற்றி சொல்லியிருக்காரு உடையவர். இதோட அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு வருவோம். இப்போ ஜிக்ஞாசாதிகரணத்துல with respect to the Purva Paksha stands about all Shabdam used to convey Karyam and nothing else. This seems against common sense. Action is not in isolation. To do an action would also require understanding of it and prior knowledge which is obtained through bhagyas, which are not denoting action. For example, to type this form, I need to have some prior knowledge of what is computer, what is internet, concept of form, email, etc. Is there any merit in this Purva Paksha stance to even merit a detailed response from whatever? நம்ம என்ன பார்த்தோம், இந்த பூர்வபக்ஷத்தை எல்லா வாக்கியங்கள் எல்லா சப்தங்களும் காரியம் அப்படின்றது தான் சொல்லும் அப்படின்னு. இங்க கேட்டு கேட்குற சுவாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வெறும் காரியம் அப்படின்றத மட்டுமா சொல்லும். இங்க ஃபார்மை ஃபில் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபார்ம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மற்றதெல்லாம் கொண்டு வராது. இங்கதான் என்ன தோன்றதுன்னா, இது இந்த ஸ்ரீபாஷ் முதல் அதிகரணம் இருக்கு இல்லையா, ஜிக்ஞாசா அதிகரணம், இங்கதான் தெரியுது. ஸோ ஒரு தர்க்கம் 2-3 கிரந்தம் படிச்சுட்டு, மீமாம்சா 2-3 கிரந்தம், வியாகரணம் 2-3 கிரந்தம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தோம்னா அது தேவை அப்படின்றது இப்போதான் தெரியுது. ஏன்னா இது இந்த கேள்வியில மட்டும் இல்லை, இதே போல இன்னொரு 2-3 கேள்வி வந்திருக்கு. ஏன்னா நம்ம புதுசா இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த நம்ம இப்போ படிக்கிற சயின்ஸ் புதுசா இருக்கு இல்லையா. ஸோ அதனால இப்போ என்ன இருக்குன்னா, அப்போ வந்து எப்படியா வந்து நம்ம சப்தத்தை வந்து வெறும் காரியத்தை தான் கன்வே பண்ணணும்னு நினச்சிக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்து ப்ரையர் நாலேஜ் கம்ப்யூட்டர்லாம் எனக்கு வேணுமே, இன்டர்நெட் பற்றியும் நாலேஜ் இருக்கணுமே அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த கேள்வியில் இப்போ இதை வந்து அந்த பூர்வபக்ஷி சொல்லவே இல்லை. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேசினார்னா கேட்குறவனுக்கு ஆக்சுவலாக எங்கள் பூர்வபக்ஷத்தை யாராவது ஒரு ஜிஸ்டாக சொல்ல முடியுமா? மறுபடியும் நான் ஒன்று பண்ணுறேன், நம்ம கேள்வி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கேள்வி இதை வந்து பூர்வபக்ஷி சொன்னானா முதல்ல அப்படின்னு வந்து இது ஆக்சுவலாக சொல்லலை பூர்வபக்ஷி. அதை வந்து யாராவது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும். கேள்வி இப்போ மறுபடியும் என்ன இருக்கு, இப்போ ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்கு, நான் பண்றேன். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சித்த பதார்த்தங்கள் அதை பற்றிலாம் ப்ரையர் நாலேஜ் எனக்கு இருக்கே. அப்போ இருந்தால் தானே என்னால் ஃபார்மே ஃபில் பண்ண முடியும். அப்போ எப்படி வந்து பூர்வபக்ஷி வந்து வெறும் ஸ்பீச்ன்றது வந்து வெறும் ஒரு காரியத்தை பற்றி தான் சொல்ல முடியும் அப்படின்னு எப்படி பூர்வபக்ஷி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி. ரிலேஷன் இருக்கா இருக்குங்க? அடியன் சுவாமி, அடியன் பூர்வபக்ஷி வந்து சாமான்கள்லாம் இருக்கு இல்ல அப்படிங்கிற அவன் இருக்கு இல்லைங்கிறத பத்தி அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. அவன் வந்து வேதம் காரியத்தை தான் சொல்லும் அப்படிங்கிறதான் சொல்ல வரான ஒழிய இந்த லோகத்துல லேப்டாப் இல்ல ஃபார்ம் இல்ல அப்படின்லாம் சொல்ல வரலாம் அப்படின்னு அடியனுடைய ஒரு புரிதல். சரி, அது அந்த வேதம்னா ஜென்ரலா எல்லா ஸ்பீச் எல்லா பேச்சுமே என்ன பண்றதுன்னா, அப்ப என்ன பண்ண பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் என்னது, யாராவது ஒருத்தர் பேசினார்னா கேட்கிறவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். இதுதான் காரியதா புத்தி ஏற்படும். ஸோ இதுதான் அந்த பூர்வபக்ஷினுடைய கன்டென்ஷன். நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தர் பேசினார்னா அடுத்தவருக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சிடும் அப்படின்னு. இப்போ இந்த கேள்வியில அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. இப்போ ஆக்ஷன் வந்து ஐசோலேஷன்லேயே கிடையாது, ஆக்ஷன் இஸ் நாட் அன் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து டு டூ அன் ஆக்ஷன், இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரையர் நாலேஜ் வேணும், அந்த ஆக்ஷன் பற்றின நாலேஜ் மற்றதுக்குரிய நாலேஜ் அப்படி வேணும் அப்படின்றது. இது இப்போ பூர்வபக்ஷி டினையே பண்ணலை. ஆனால் இந்த கொஸ்டினே நம்ம என்ன ஒன்று க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார்ம் ஆஃப் பண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கட்டளை, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் இருக்கலாம். இப்போ ஃபார்மை பண்ணு அப்படின்னா கம்ப்யூட்டரை கொண்டு ஃபார்மை பண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்யூட்டர் சித்த பதார்த்தம், இன்டர்நெட் அப்படின்றது சித்த பதார்த்தம் தான், எல்லாமே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அப்போ இதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காரு அவர். இப்போ சொல்றவர் வந்து இதை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, கூட சேர்த்து ஃபார்மை பண்ணு அப்படின்னு கட்டளையும் விட்டுருக்காரு, சொல்லியிருக்காரு, கட்டளையும் கொடுத்துருக்காரு. அப்போ சொன்ன ஸ்பீச்லேயே எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸும் வந்திருக்கு அப்படின்னா நம்ம கொஸ்டின் வச்சுக்கலாம். அப்போ வெறும் காரியத்தை மட்டும் தான் சொல்லணுமா? எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கே ஸ்பீச்சில். மாட்டை ஏன் நம்மளோட உதாரணத்துக்கு போவோமே, மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொன்னான் அவன், பூர்வபக்ஷியை சொன்னா இல்லையா, இந்த விருத்தன் சொன்னார் மாட்டை கொண்டு வா அப்படின்னு. இப்போ மாடுன்றது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் தானே. அப்போ அந்த ஸ்பீச்சிலேயே எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் விஷயம் தானே. அப்போ கேட்கறவனுக்கு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் பற்றியும் புரிஞ்சிருக்கே.
அப்படி நம்ம கொஸ்டின் எடுத்துப்போம். அப்ப வெறும் காரியத்தை மட்டும் தான் பேசுமா, எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் பத்தி பேசாதா? இதுக்கு என்ன பதிலா இருக்கும்? எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் அடியா அந்த மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆக்ஷன் சென்டென்சஸ் வழியா தெரிஞ்சிருந்திருக்கலாமே அவனுக்கு. அவனோட சொல்றது கன்சிஸ்டண்டா இருக்கணும்னா, மாட்டுக்கு 4 கால் இருக்கு, மாடு 4 காலால நடக்கும், மாடு கொம்பால முட்டும், கண்ணால பார்க்கும், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவன் தெரிஞ்சுட்டு இருக்கலாம். மாடுன்னா இப்படி இருக்கும்ன்றது அவனுக்கு இன்ட்யூட்டிவா தெரிய வந்துடும் அப்படின்னு நான் அவனோட ஆர்குமெண்ட்டுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கிற மாதிரி சொல்றதுக்காக சொல்றேன். இது ஆக்சுவலி இது கன்சிஸ்டன்ட் இல்ல, இது முன்னாடி ஆரம்பிச்சதான் கன்சிஸ்டண்டா இருக்கு. மாடு ஏன்னா பூர்வபக்ஷனுடைய ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னா, மாடு 4 காலோட இருக்கும் அப்படின்னு சொன்னா யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இங்க காரியம் இல்லையே ஒண்ணுமே. ஆமா, அவனுக்கு என்ன இருக்குன்னா, மத்தியம விருத்தன் இருக்கான் இல்லையா, அவனே என்ன பண்ணிருக்கணும்னா, அவன் சின்ன குழந்தையில அவனுடைய தாத்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து மாட்டை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்ப தன்னுடைய அப்பா வந்து மாட்டை போய் கட்டி இருக்கணும். அப்பதான் அவன் புரிஞ்சுட்டு இருப்பான். குழந்தை இருக்கும் பொழுது மாடு அப்படின்றதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு அப்ப அவன் புரிஞ்சுட்டு இருப்பான். பூர்வபக்ஷியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்சிஸ்டண்டா இருக்கணும். என்ன பண்ணணும்னா, எல்லா இடத்துலயும் காரியம் அப்படின்றத கொண்டு வந்தே தீரணும். சரியா? ஏன்னா எல்லாத்துலயும் காரியத்தை கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு அடியேன் இஎஸ்எஸ்ன்றது ஸ்ரீதரன் சுவாமியா சித்த பதார்த்தத்தை கொண்டு அது என்ன பண்ணணும்ன்றதான் அவன் சொல்றான். அவ்வளவுதான் அவனோட பூர்வபக்ஷியோடது. சித்த பதார்த்தம் இருக்கு இல்லாம இல்ல, அதை கொண்டு என்ன அதை என்ன உபயோகம் பண்ணணும் அதை வச்சுட்டு தான் சொல்றான். அவ்வளவு அதுதான் அந்த சப்தங்கள் சொல்றது. அப்படின்னு தான் அடியன்னு நினைக்கிறேன். அடியேன் ஆமா. அப்ப எல்லா சப்தங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் சித்த பதார்த்தத்தோட குறிக்கிறதா எந்த சப்தமும் இருக்காது. மாடு அங்க இருக்கு அப்படின்னு வெறும் மாடு இருக்கு அதோட அப்படி சொன்னா யாருக்குமே ஒண்ணுமே புரியாது அப்படின்னா பூர்வபக்ஷனுடைய கன்டென்ஷன். அங்க இருக்கிற மாட்டை நீ பாரு அப்படின்னு ஒரு கட்டளையில போய் முடியணும். அப்பதான் கேட்கிறவனுக்கு ஏதாவது புரியும் அப்படின்னு இந்த பூர்வபக்ஷனுடைய கிரகணம். சரியா? அதனால அந்த ஒரு காரியத்தோட கூட சேர்ந்து மற்ற சித்த பதார்த்தங்கள்லாம் வரலாம். ஆனா வெறும் சித்த பதார்த்தங்கள் அப்படின்னு எந்த வாக்கியமுமே இருக்க முடியாது அப்படின்றதுதான். ஆனா இதுலயே இன்னொரு கேள்வி அடுத்தது வருது. அடியேன் சுசித்ரா மேம். Swami, this is regarding, we are in the Purva Paksham. I think what we are talking about is the injunctions in the Vedas, and as we have understood that the Purva Paksham is we are constantly engaged in the action of propitiating the divine, and then the Uttara Paksham says that a human being or whomsoever in his normal lifespan, the jignasu comes after he gets the inquisitiveness. அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகிறேன். பூர்வபக்ஷத்துல அவ்வளோலாம் ஒண்ணுமே தேவை கிடையாது. பூர்வபக்ஷம் ஜெனரிக்காக தான் இருக்கு. வேதாஸ்ல ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் வந்து அவன் வேதாஸ்ல விசேஷத்துல உபசம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாலையும் அவன் கொண்டு போய் சேர்க்கிறான். அவனுடைய ஆரம்பம் வந்து இந்த டிவைன் அவனுடைய ஒரு பஜனம் அப்படின்றதுலாம் அந்த அளவுக்குலாம் எதுவுமே போடுது. பேச்சு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் தான் டினோட் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ இங்க என்ன அடுத்த கேள்வி வரும் அப்படின்னா, இது நமக்கே ஒரு கவுண்டர் இன்டியூட்டிவா இல்லையா? இப்போ பேச்சு அப்படின்றது வெறும் ஆக்ஷனை தான் டினோட் பண்ணணும், அப்பதான் அடுத்த வாழ்க்கை புரியும் அப்படின்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நம்ம பரஸ்பரம் நமக்கு புரியலையா? அப்போ நீங்க பேசுறது எனக்கு புரியுது, நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. இங்க நான் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க வந்து எனக்கு பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றீங்களா? ரெண்டுமே இங்க இல்ல. ஒரு காரியத்தை நீங்க எதுவும் சொல்லலை, ஆனாலும் நம்ம பேசிட்டு இருக்கிறது நமக்கு புரிஞ்சுன்னு தானே இருக்கு. நமக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, இப்ப அதுதான் இந்த கொஸ்டின் போஸ்ட் பண்ண வந்து ராஜகோபால் சுவாமி தான் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணா இல்லையா? ராஜகோபால் சுவாமி அங்க முக்கியமா கேட்கறது என்ன விரும்புறாரு அப்படின்னா, இது இப்போ நமக்கு தெரிஞ்சதானே இருக்கு, எல்லா ஸ்பீச்சும் வந்து காரியத்தை தான் குறிக்கும் அப்படின்னு ஒன்றும் இல்லையே, நிர்பந்தம் தெரியலையே. இப்போ இந்த பட்சத்துக்கு வந்து இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணுமா? ஸ்ரீபாஷத்தினுடைய ஆரம்பத்துல இது ஒரு பட்சம் வேணுமா? அது ஒரு பூர்வபக்ஷமா எடுத்துட்டு இதுக்காக ஒரு அதிகரணம்னா தேவையா அப்படின்னு பூர்வபக்ஷத்துக்கு ஏதாவது ஒரு வெயிட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா இப்படி யோசிக்கணுங்க. என்ன ஒரு ரீதி போறோம் அப்படின்னா, இது ஒரு சயின்ஸ் தான். ஒரு ரீதி வந்து சயின்டிபிக் திங்கிங் இருக்கு.
நம்ம அந்த வீடியோஸ்ல பார்த்த மாதிரியே ஒருத்தர் பேசினா அடுத்தவருக்கு புரியும் அப்படின்றது ஒரு 2 பேரும் பக்கத்துல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா எந்த ஆக்ஷனுமே பண்ணல. புதுசா ஒருத்தன் பாக்குறான், அவனுக்கு எப்படி தோணும்? இவர் பேசிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு புரிஜன் இருக்கு அப்படின்னு எப்படி தோணும் அவனுக்கு? இந்த விதத்துல அனலைஸ் பண்ணோம்னா பூர்வபக்ஷி வந்து ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் தான் பிடிக்கிறான் அப்படின்னு தான் தோன்றும். 2 பேர் பேசிட்டு இருக்கா, ஒருத்தர் பேசினா அடுத்தவருக்கு புரியும் எப்படி தோணும்? ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, புதுசா ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் எப்படி சொல்றது, ஒரு கான்ட்ராஸ்டிங்கா வேற ஒரு பட்சம் நான் சொல்றேன். டெலிபதிய ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லுவா இல்லையா? ஒருத்தர் வந்து உத்து பார்த்தா, கண்ணால உத்து பார்த்தா ஏதோ புரிய வைக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல கண்ணால் உத்து பார்த்தா ஒரு இடத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து புரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஒரு ஏலியன் வேர்ல்டுக்கு போயிட்டோம். ஒருத்தர் வந்து அடுத்த கண்ணால் உத்து பார்த்துட்டே இருக்காரு. நம்ம எல்லாம் புரிஞ்சுப்போமா? நம்மளால என்ன புரிஞ்சு ஏதோ இவர் பார்க்கிறார், இவர் பார்க்கறதுனாலே அவர் ஏதோ புரிஞ்சிருக்கிறார் அப்படின்றது நம்ம வந்து எப்படியாவது நம்ம யோசிச்சு பார்ப்போமா? இந்த கொஸ்டின் புரியுறதா? ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அடுத்த வர, ஆனா உண்மையா அவர் பார்க்கறதுனாலே அடுத்தவருக்கு புரியுறது. இந்த கண்ணை பார்த்தே ஏதோ பார்த்தோன்னே ஒரு இன்னொருத்தருக்கு புரியுறது. கண்ணில் எந்த ஆக்ஷன்லாம் எதுவுமே இல்லை, கண்ணை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம வெளில பார்த்துக்கோங்க, இந்த சினாரியை நம்ம வெளியில பார்த்துட்டு இருக்கோம். யாருலையாவது கெஸ் பண்ண முடியுமா? ஸோ கண்ணை வந்து 2 நிமிஷம் பார்த்தா ஒன்று தெரிய வரும், 3 நிமிஷம் பார்த்தா ஒன்று தெரிய வரும். இப்படிதான் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏலியன் வேர்ல்டுல. இப்போ வெறும் இந்த சினாரியோ மட்டும் பார்த்தா யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஆனா பார்த்தோன்னே வேற செயல் ஈடுபடுறாரு அப்படின்னா, சரி இப்போ செயல் பண்ணணும்னா என்னது? செயலுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிருக்கணுமே. அந்த நாலேஜ் எப்படி வந்தது? பார்த்து தான் தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்போ கண்ணை பார்த்தோன்னா அது 2 நிமிஷம் கண்ணை பார்த்தாங்கன்னா அதுக்கு அந்த நாலேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போதான் நம்ம இன்ஃபர்லாம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த விதத்துல பார்த்தோம்னா இப்போ பூர்வபக்ஷி சொல்றதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கு, அவன் சொல்றதுக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ஆக்ஷனை வச்சுதான் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒருத்தர் பேசினா இன்னொருத்தருக்கு அந்த ஒரு போதம் ஏற்படும். ஸ்பீச் வந்து இட் கேன் கம்யூனிகேட் ஐடியாஸ் அப்படின்றது ஏதோ ஒரு ஆக்ஷன் இருந்தால் தான் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியும் அப்படின்னு நம்ம போற பட்சம் வந்து ஆக்சுவலா கரெக்டு தான். ஆனா என்னன்னா ஒரே என்ன பண்றாருன்னா, அது நடந்த அப்புறம் நம்ம இப்போ எவ்வளவு லோகத்துல வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடந்துருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ஸோ வெறும் ஆக்ஷன் ஓரியன்டாக மட்டும் ஸ்பீச் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் எப்படி லோகத்தில் உள்ள விவகாரங்கள்லாம் போகுது அப்படின்னு பார்த்து, சரி அப்போ வந்து சாதாரண சித்த பதார்த்தத்தையும் ஸ்பீச் ஆனது புரிய வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு உடையவர் யோசிக்கிறார். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. அது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ லோகத்துல நடந்துருக்கு, சித்த பதார்த்தத்தை பத்தி ஒருத்தர் பேசுறாரு, அடுத்தவர் புரிஞ்சுக்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் புரியுறது. இப்போ புரிஞ்சப்புறம் சரி அப்போ எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ பூர்வபக்ஷி எப்படி போனான்னா, அவன் வந்து அந்த ஆக்ஷன் வச்சுதானே ஒருத்தருக்கு வந்து நாலேஜ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ எல்லா ஸ்பீச் வந்து ஆக்ஷன் ஓரியன்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் போனான். உடையவர் போன்ற ஆச்சாரியாதான் என்ன பார்க்குற அப்படின்னா, லோகத்துல விவகாரமே தெரியறது. ஒருத்தர் கேள்வி கேட்கறது பதில் சொல்றாரு. ஸோ புரியறது அந்த சித்த பதார்த்தத்துல கூட எல்லாம் நடந்துருக்கு அப்படின்றது தெரியறது. அப்போ சித்த பதார்த்தத்துல வந்து விவகாரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஸ்பீச் ஆனது சித்த பதார்த்தத்தை கன்வே பண்ணும் அப்படின்னு எப்படி அந்த குழந்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் யோசிச்சு இப்படி போறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பூர்வபக்ஷி சொல்றதுல கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அவன் யோசிக்கிறது ஏதோ சயின்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு இங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். 4வது அத்தியாயம் இது அதிகரணம் வரப்போகுது, சமன்வய அதிகரணம் அப்படின்னு. இதுலயே ஒரு உதாரணம் நம்ம சொல்றோம் பாருங்க. இப்போ 2 பேர் இருக்கா, எதிரில வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. வந்து ஒருத்த வந்து இன்னொருத்தருக்கு என்ன சொல்றான், எதிரில வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றான். சித்த பதார்த்தம் தானே, எதிரில வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஏதாவது புரியுமா? அதான் அவன் என்ன நினைப்பான், அதான் எனக்கே தெரியுமா, எனக்கு என்ன கண்ணு இல்லையான்னு, ஆனால் தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டானா? எதிரில் வாட்டர் பாட்டில் இருக்குன்னு சொன்னா அது அதோட நின்று போச்சுன்னா அவனுக்கு நீ என்ன சொல்ல வர நீ அப்படின்னு கேட்க மாட்டானா? அப்ப சொல்றதே நீ என்ன சொல்றதே புரியலையே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்ப நீ எதுக்காக சொல்ற அப்படின்னு தெரிஞ்சுக்காத வரையும் நீ என்ன சொல்றதே புரியலையே அப்படின்னு தான் ஆயிடும். இந்த மாதிரிலாம் கூட ஸ்பீச் இருக்குமான்னு அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். இதுல இருக்க என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருந்தா நீ பேசேன், ஒண்ணுமே இல்லாம எதிரில் வாட்டர் பாட்டில் எனக்கே தான் தெரியுது, எதுக்காக சொல்ற நீ அப்படின்னு அவன் கேட்க மாட்டானா? அப்போ கூட என்ன சேர்க்கணும், எதில் வாட்டர் பாட்டில் இருக்கு, கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகா எடுத்துக்கோ இப்போ. அப்போ ஆக்ஷனை சொன்னோம்னா அப்போ அது பிரயோஜனம் இருக்கு. இதுவும் மேல வரப்போகுது. இப்போ பூர்வபக்ஷம்லாம் கிளியராகவே ஆயிடும். இப்போ எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அவனுடைய பூர்வபக்ஷத்துக்கு. வெறும் ஒரு சித்த பதார்த்தத்துக்கு சொன்னா
என்ன பிரயோஜனம் இருக்கு அதுக்கு? ஆக்ஷனை சொன்னாதான் ஒரு பிரயோஜனம் இருக்கு. நம்மளே கூட என்ன சொல்லுவா, விருத்தாச்சேட்டான கர்த்தவியா அப்படின்னு சொல்லுவா. சும்மானா நீ வந்து ஏதாவது ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காது. ஆக்ஷன் நீங்க ஸ்பீச் கூட ஒரு ஆக்ஷன் தான். சும்மான தண்டத்துக்கு பேசாத அப்படின்னு சொல்றோமா இல்லையா? தண்டத்துக்கு பேசாத, பிரயோஜனம் இருந்தா மட்டும் வாயை தர, பிரயோஜனம் இல்லாட்டி வாயை மூடிட்டு அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப வெறும் சித்த பதார்த்தத்தை கன்வே பண்ணா என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா பூர்வபக்ஷத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. இதனுடைய கணக்கு இப்போ ஒண்ணு ஜிக்ஞாசாதிகரணம், 1 சமாதாயாதிகரணம், அதுல இந்த கான்செப்ட் தான் வரப்போகுது. ஸ்பீச்சுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த அப்படி வரும்போது இந்த பூர்வபக்ஷத்துடைய சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒன்றுமே நல்லா புரிஞ்சுக்க முடியும். இது நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதை கேட்டதுக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்றதுக்கு இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணும். பூர்வபக்ஷத்துக்கு நம்ம சப்ஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து திருவாய்மொழியில கேள்வி, why do we say Rama and Krishna did not remove the inner darkness? Why do we say that Rama and Krishna did not remove the inner darkness? நம்ம எங்க சொன்னோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எங்க பார்த்தோம்? அது ராமனும் கண்ணனும் இன்னர் டார்க்னஸ் ரிமூவ் பண்ணலாம். எங்க வந்தது ஞாபகம் இருக்கா இருக்காது? சுவாமி, இது ஆச்சாரிய ஹிருதயத்துல வந்து நம்மாழ்வாருடைய ஏற்றத்தை சொல்லும் பொழுது பிரபலபூஷண பாஸ்திரோதயம் அதே சூழ்நிலைதான். ஆதித்ய ராமதிவாகர் அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளூருள் நீங்கி சோஷியாத பிறவி கடல் வச்சு விகசியாத போதில் கமலம் மலர்ந்தது பிரபலபூஷண பாஸ்கரோதயத்திலே. அங்க ஆதித்ய இது ராமதிவாகரன், ராமனாகிற சூரியன், அவனால ஒன்றும் இந்த ஞானம் ஏற்படலை. அதே போல அச்சுத பானு கண்ணன், அவனாலையும் ஞானம் ஏற்படலை அப்படின்னு நீ ஏன் சொல்ல முடியும்? ஏன் அவளா இன்னர் டார்க்னஸ் போக்கலையா அப்படின்னா, இப்போ ஆழ்வார் இல்லாம ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோ, வெறும் ராமன் கண்ணன் அவதாரம் பண்ணிட்டு போயாச்சு, ஆழ்வார் இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ எப்படி இன்னர் டார்க்னஸ் நம்ம போயிருக்குமானே? ராமன் அன்னைக்கு ஏதோ திருவாதாரம் பண்ணிட்டு அவன் போயாச்சு, பெருமாள் புறப்பட்டு எழுதிட்டார் பெருமாள். ராமன்னால இன்னைக்கு நமக்கு இன்னர் டார்க்னஸ் போயிருக்குமா அப்படின்னு தோணலை. அது ஒண்ணு. சரி, கண்ணன் விஷயத்துல கண்ணன் கீதையை சொன்னானே, இன்னர் டார்க்னஸ் போக வேண்டியதானே, கீதையை சொன்னானே அப்படின்னா, சரி யாருக்காவது போகணும்னா பரவாயில்ல, வெறும் கீதையை வச்சுட்டு இன்னர் டார்க்னஸ் போகணும்னு நினைச்சானா போகட்டும். திருவாய்மொழி இல்லாம எப்படிதான் நமக்கு வந்து விஷயங்கள் புரிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதான் திருவாய்மொழியினுடைய ஏற்றமே. இதுவும் சரித்திரங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த காலத்துல வந்து ஒருத்தர் வந்து பகவத்கீதை நல்லா கத்துருப்பாராம். அவன் என்ன பண்ணுவான்னா, திண்ணையிலேயே உட்காந்து வச்சு ஒரு 4 கவலை அரிசி கொடுத்து அனுப்பிச்சிடுவாராம். இவ்வளவுதான் அவன் மதிப்பு பகவத்கீதை தெரிஞ்சு வருது. திருவாய்மொழியில் ஒரு 10 பாட்டு தெரிஞ்சிருக்குமா, அப்படி ஆதரிப்பானா, சுவாமி உள்ளே ஏழை, சுவாமி உள்ளே ஏழை அப்படின்னு அப்படி ஆதரிப்பார்கள். இதுதான் திருவாய்மொழிக்கு கீதையை காட்டும் ஏற்றம் அப்படின்னு. ஆனா திருவாய்மொழி பக்தருடைய பாட்டு இல்லையா, இது எப்பேற்பட்ட ஒரு பக்தர், அவருடைய பாட்டா இருக்கிறதுனாலதான் மரங்களும் இறங்கும் வகை மணிமண்டபம் என்று கூவமால்னு தூரம் நாடும் தன்னை போல வெறும் மக்கள் மட்டும் இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா திருநகரை சுத்தி இருக்கிற மரங்கள், அது கூட மணிவண்ணவோன்னு ஆழ்வார் சொன்னார்னா மரங்கள் கூட இறங்குற அளவுக்கு பக்தி ஆழ்வாருக்கு. அந்த பக்தியை நமக்கும் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் பெற்றவர் ஆழ்வார். அதனால அவசியம் ஆழ்வாரோட திருவாதாரம் இல்லாமல் போயிருந்ததுதான். அப்படி நம்ம யோசி பார்க்கணும். ஒரு காலம் திருவாய்மொழி இல்லைன்னு யோசி பார்ப்போமே, யோசி பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. அதை யோசி பார்த்தோம்னா அப்போ நிச்சயமா இந்த இன்னர் டார்க்னஸ் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. எம்பெருமானார் போக்கினார்னா அவர் திருவாய்மொழி இல்லாமல் என்ன போக்கிட்டு போறது? அதனால அவர் திருவாய்மொழி கொண்டு தான் எல்லாமே பண்ணினேன். ஏன்னா திருவாய்மொழி தான் வந்து ஞானத்துக்கு ஒரே சாதனம். அடி எனக்கு 9,000. இதுக்கு மேலேயும் சில கேள்விகள் இருக்கு, ரொம்ப டைம் இருக்குன்னு பாக்குறேன். இது ஜிக்ஞாசா அதிகரணத்திலேயே எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஜிக்ஞாசா அதிகரணத்தோட டிஸ்கஷன் எப்பயுமே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணாம டிஸ்கஷன் மாதிரியே வச்சு பண்ணலாமே அப்படின்னு. இந்த டிஸ்கஷன் மூலமா தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு தோன்றது. இந்த ஜிக்ஞாசா அதிகரணம் அடுத்த கேள்வியில கூட இந்த ஞானம், சப்தத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா, ஒரு போஸ்ட் ஞானம், ப்ரீ ஞானம் அப்படின்னு 2 ஃபேஸ் மாதிரி கேள்விகள்லாம் வருது. எக்ஸாக்டா சப்தத்தினால் ஏற்படக்கூடிய ஞானம் அப்படின்றது வந்து தெளிவா இதுதான் அப்படின்றது ஒன்றும் அந்த புரிதல் சட்னு வரல அப்படின்னு தோன்றது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னு. இந்த கொஸ்டினே பார்ப்போம். Is Purvapakshi really talking only about the immediate outcome? Before listening to Siddhanta, Adiyan thought that Purvapakshi is referring to the actions that happen a bit later as well.
In a sense, whatever we speak, it is with some expectation that something will happen based on that. If that is true, then Swami Ramanuja's first two examples are proving Purvapakshi's point. Because even though in the first example it is just conveying the happiness news, it is also indirectly resulting in an action. Appa will go faster and see his newborn child. Actually, நல்ல கேள்வி தான், நல்ல கேள்வி. ஆனால் என்னன்னா ஒரு சின்ன சட்டிலான பாயிண்ட் வந்து இங்கே மிஸ் ஆகுது. அது கேள்வி முதல்ல ரிப்பீட் பண்ணிடுறேன், நான் தமிழில் சொல்லிடுறேன். இப்போ பூர்வபக்ஷியோட கன்டென்ஷன் வந்து என்ன ஸ்பீச்சாக இருந்தாலும் அது கடைசியில் ஆக்ஷனில் தான் போய் முடியும் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷனுடைய பாயிண்டாக இருந்ததுன்னா, அப்போ உடையவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்லையும் அது பூர்வபக்ஷத்துக்கு ஒரு பாதமே இல்லையே. ஏன்னா உடையவர் என்ன உதாரணம் சாதிச்சார், இந்த மாதிரி புத்திரஸ்தே ஜாதகம், அவனுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறந்தாச்சு அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னு கேட்டுட்டு கேட்கிறவருக்கு வந்து ஒரு அந்த தந்தைக்கு முக மலர்த்தி இருந்தது. இந்த முக மலர்த்தியோட நிற்காது, அவன் போய் பிள்ளைய பார்ப்பானே, அப்போ ஒரு ஆக்ஷன் இன்டியூஸ் ஆகுது இல்லையா. இப்போ ஆக்ஷன் இன்டியூஸ் ஆகுறதுனால அப்போ ஸ்பீச் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷனை தான் இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னதுல ஒன்றும் அங்கமே பண்ணலையே உடையவர். உடையவர் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அவன் பூர்வபக்ஷியை தான் வந்து இன்னும் உபபாதனம் பண்றார், அவன் தான் சப்ஸ்டான்ஷியேட் பண்றாரு அப்படின்னு ஆயிடுறது அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி புரிஞ்சுதா? ஸ்பீச்னாலே ஆக்ஷனை தான் இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷமா இருந்ததுன்னா ஏதோ ஒரு விதத்துல இப்போ இங்கேயும் ஆக்ஷனை தான் இன்டியூஸ் பண்ணி இருக்கு. உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு அவன் சொன்னா கூட அடுத்தது என்ன பண்ண போறான், இந்த தகப்பன் வந்து போய் பார்க்க போறான் பிள்ளைய. இப்போ போய் பார்த்தல் அப்படின்னு அந்த செயல் இருக்கு இல்லையா, அது இன்டியூஸ் ஆகியிருக்கே. அப்போ பூர்வபக்ஷியினுடைய பக்ஷம், அந்த பூர்வபக்ஷம் தானே சப்ஸ்டான்ஷியேட் பண்றதா ஆறாருடையவர் கண்டனமே பண்ணலையே அப்படின்னு. இதுக்கு பதில் என்ன? இதுதான் அந்த போஸ்ட் நாலேஜ், ப்ரீ நாலேஜ் அப்படின்னு சில ஃபேஸஸ்லாம் இருக்கும் இந்த சாஸ்திரத்துல. ஆர்த்திக ஞானம், சாப்த ஞானம் அப்படின்னு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு பதில் தோன்றதா? ஒரு 5 நிமிஷம் இது மட்டும் பார்ப்போம், இந்த கேள்வி மட்டும் பார்ப்போம், இதோட நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம். இது பதில் என்னவா இருக்கும் தோன்றதா? அடியே சுவாமி ரங்கசுவாமி சுவாமி அடியே கை தூக்கி அடியே புருஷோத்தம சுவாமியா கை தூக்கினது. ஆமா சுவாமி. அடியே அடியன் ராமானுஜாயன். அடியே சுவாமி அது அடுத்த கண்டிங்கன்ட். அவர் வந்து இங்க சித்தபதார்த்த சொன்னது அவர் புரிஞ்சுட்டாருங்கிறது அந்த முகம் மலர்ச்சியில தெரிஞ்சது. அந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியா? கரெக்ட். அப்புறம் மேல அதுக்கு அடுத்தது வந்து அவர் போய் பார்க்கலாம், போய் பார்க்காம இருக்கலாம். கரெக்ட் சுவாமி. இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஸோ அந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது இதான் சாப்த போதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்தம் இருக்கு இல்லையா, சப்தத்தை கேட்டோன்னு என்ன போதம் ஏற்படுறது அப்படின்றது தான். அது கேட்ட அப்புறம் மறுபடியும் ஒன்றும் ஏற்படுறது இல்லையா, அதுக்கும் சப்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எப்படி வச்சுக்கலாம், இப்போ ஒரு உதாரணம் கொடுக்கலாம். ஆர்ச்சிக்க போதத்துக்கு திருவாராதனம் பண்ணு அப்படின்னு வச்சுக்கோமே. திருவாராதனம் பண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டாரு, அவ்வளோதான் விட்டுட்டாரு. இவன் வந்து படுத்துட்டு இருக்கான். சுவாமி வந்து ஒருத்தர் கைங்கரிச்சு போறார், நீ திருவாராதனம் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அவருடைய பாயிண்ட் என்னது, திருவாராதனம் பண்ணி இவ்வளோதான் அவர் சொன்னார். இவன் குளிச்சான், இவன் சன்னியாதனம் பண்ணான், அதான் சொல்லவே இல்லையே அப்படின்னா அப்போ திருவாராதனம் பண்ணுன்னு அந்த வெறும் அந்த சென்டென்ஸுக்கு வந்து என்ன சொல்லுவோம், அந்த சென்டென்ஸுக்கு போதம் என்ன இல்லை அப்படின்னா வெறும் திருவாராதனம் பண்றதுல மட்டுமே இருந்தா கூட ஆர்த்திகமாகும். இப்போ திருவாராதனம் பண்றதுக்கு என்ன வேணும், குளிக்கணும், சன்னியாதனம் பண்ணணும் அப்படின்றது இல்லையா, அது தன்னடையே கிடைக்கிறது அப்படின்றது இல்லையா. ஆனா அதுக்கு சென்டென்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ ஏற்கனவே ஒருத்தன் குளிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை போய் திருவாராதனம் பண்ணு அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். இப்போ மறுபடியும் போய் குளிக்கிறான். ஏன்பா குளிக்கிற அப்படின்னா, நேற்றுக்கு நீங்க வந்து திருவாராதனம் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணானா முதல்ல போய் குளிச்சான். அப்ப திருவாராதனம் பண்ணும் அப்படின்னா குளிக்கிறது அப்படின்னு அர்த்தமா இருக்கு, அதனாலதான் நான் குளிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா திருவாராதனே அர்த்தம். அதுக்கு திருவாராதனை சொல்லிட்டு வெறும் பகவத் ஆராதனம் தான் அர்த்தம், குளிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப ஏன் இவன் குளிச்சான்? அது ஆர்த்திகம்.
அது அந்த திருவாராதனம் பண்றதுக்கு வேண்டியது அப்படின்றதுனால இவன் குளிச்சான் இல்லையா, இதுதான் சாப்பிட்ட போதும் ஆர்த்திக்க போதும் அப்படின்னு. ஸோ எடுத்த உடனே ஒரு நாலேஜ் வரும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாலேஜ் வேற ஒன்று வருது இல்லையா, அதான் ஆர்த்திக்க போதும். அதான் இங்க நடந்திருக்கு. அப்போ ரங்கசாமி சுவாமி சாய்ச்சா மாதிரியே என்ன இருக்கு, இப்போ இவன் சொன்ன உடனே முகமலர்த்தி ஏற்பட்டிருக்கு இல்லையா, இனிஷியலா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா பிள்ளை பிறந்தாச்சு, சித்த பதார்த்தம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஆசை தெரிஞ்சதுனால இவன் போய் பார்க்கணும் அப்படின்னு. அவன் பாரு அவன் சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கும் அந்த சென்டென்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இது வந்து ஆக்ஷனை இன்டியூஸ் பண்றதா இல்லை, வெறும் சித்த பதார்த்தத்தை மட்டும்தான் தெரிவிச்சிருக்கு அப்படின்றதுதான் பதில். அடியே அப்போ இதோட நான் நிறுத்திக்கலாம். இன்னும் 2 கேள்விகள் இருக்கு, நம்ம டைமா இருக்கு, இதோட நிறுத்திக்கலாம். அடியே நான் யாராவது சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. நான் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் போயிருந்தேன். அங்கே நாச்சியாத்தினுடைய சேவை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் இங்கே பக்கத்தில் சந்நிதி வரதர சந்நிதி அங்கேயும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப டைட்டாக இருந்தது. அதனால் சரியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கல. கொஞ்சம் ஏதாவது குறைபாடு இருந்தால் க்ஷமிக்கணும். நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே மறந்து போயிட்டேன். பண்ணியிருக்கேன் சார். அடியேன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சுவாமி. அடியே சரி சரி அடியே அடியே ரங்கசாமி சுவாமி ஏதாவது சொல்லலாமா மேற்கொண்டு? முக்கியமா கோவிந்ததாச சுவாமிக்கு, கிருஷ்ணன் சுவாமிக்கு, ராஜகோபால் சுவாமிக்கு, ஆர்த்தி எல்லாருக்குமே கதைங்க தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா பண்ணி கொடுக்கறது ரொம்ப சௌகரியமா இருக்கு. ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அவளுக்கு தனியாக நானே சொல்லிடுறேன்.